الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்களிடத்திலே ஒரு நேரிய ஒரு இறை கோட்பாட்டையும் ஏகத்துவத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கும் அவங்க மொழியிலேயே நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சிருக்கிறான். அந்த வரிசையில் ஒரே நேரத்தில் பல தூதர்கள் அனுப்பப்பட்ட வரலாறுகளையும் நாங்கள் பார்க்கலாம். ஒரே ஊருக்கு 3 தூதர்கள் அனுப்பப்பட்ட சம்பவத்தையும் அல்லாஹ் யாசின் சூறாவில் சொல்லி காட்டுறான். ஒரே ஊருக்கு 3 தூதர்களை அனுப்பியிருக்கிறான், ஒரு கிராமத்துக்கே. ஒரே நேரத்தில் வெவ்வேறு பகுதிகளுக்கு வேற வேற நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறான். லூத்து அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற அதே காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறான். இது மாதிரியாக அந்த மக்களுக்கு நேர்வழியை கொண்டு வந்து அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் ஏகத்துவத்துக்கு எதிரான கொள்கைகளையும் அவங்கள்ட்ட இருந்து நீக்கி ஏகத்துவத்தை கொண்டு வர்றதுக்காக தூதர்மார்கள் அனுப்பப்பட்டிருந்தார். இறுதியாக இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டாங்க. அவர் அனுப்பப்பட்ட போது அவருக்கு பிறகு இன்னொரு நபி இல்லை என்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவித்து தர்றான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கே உண்மை அருட்கொடையாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அதுக்கு பிறகு இன்னொரு நபி இல்லை. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் கியாமத் நாள் வரைக்கும் உள்ள மனித சமுதாயத்துக்கு அவர்களுடைய அறிவு வளர்ச்சிகளும் நாகரீகங்களும் மாறி மாறி வந்தாலுமே போதுமான அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை முடிவுக்கு கொண்டு வர்றான். சூரத்துல் மாயிதாவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றோடு உங்களுடைய இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், என்னுடைய அருளை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன், உங்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இஸ்லாமிய மார்க்கத்தையே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை பூர்த்தி ஆக்குறான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆன்ல நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அவர்கள் யோசிச்சு பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அறியாமைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா உடைச்சி அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்தை நமக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறான். அந்த அஞ்ஞான காலத்து மூட நம்பிக்கைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக களை எடுக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு சிந்தனையுள்ள தெளிவான
கொள்கைய இந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. நிச்சயமாக உங்களுடைய உள்ளங்களும் உங்களுடைய செவி புலன், பார்வை புலன், இந்த புலன்களும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிட்டு, உனக்கு அறிவில்லாத விடயத்தில் ஒன்றும் பேசாமல் நின்று கொள் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப தெளிவில்லாத ஒரு விஷயத்துல நம்ம ஒண்ணுமே பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்ல என்ன இருக்கிறது அப்படிங்கிறதுல நாங்க நின்று கொள்ளணும். இந்த மூட நம்பிக்கைகள் என்கிறத களை எடுத்து ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ச்சிகள் எல்லாம் உச்சக்கட்டத்தை தொட்ட போதும் அதுக்கு முரண்படாத வண்ணமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய போதனைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கிறத நாங்க காணக்கூடியதா இருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு உலகத்திலேயே எல்லா மக்களும் வந்து சேரக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. 2012 ஜெர்மனுடைய ஒரு பத்திரிகை இன்னும் 500 ஆண்டுகளில் ஜெர்மன் ஒரு இஸ்லாமிய நாடாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 50 ஆண்டுகளில் இந்த ஜெர்மன் ஒரு இஸ்லாமிய நாடாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், வருடத்துக்கு 500 பேர் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் என்று ஒரு ஆர்டிக்கல்ல போடுது. அந்த அளவுக்கு புத்திஜீவிகள், படித்தவர்கள் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த திருக்குர்ஆன் வசனங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் மிக துல்லியமான அறிவை நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். உதாரணமாக சொல்ல போனால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில அபூஜஹிலை கண்டித்து ஒரு வசனத்தை இறக்குறான். ஃபஇல்லம் யன்தஹி லனஸ்பஅன் பின்னாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா. உன்னுடைய தவறு செய்யக்கூடிய, பொய் சொல்லக்கூடிய நெற்றி முடிய பிடிச்சி நரகத்துல போட்டுருவேன் அப்படின்னு அல்லாஹ் ஒரு கண்டித்து ஒரு வசனத்தை இறக்குறான். என்னமோ அந்த வசனத்தை ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கல. நெத்தி முடி பொய் சொல்லுமா? நெத்தி முடி தவறு செய்யுமா? தவறு செய்யற, பொய் சொல்ற நெத்தியை பிடிச்சு நரகத்துல போடுவேன் அப்படி என்று என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆனா அது அறிவியல் ஆய்வுகளுக்கு எப்பவுமே முகம் கொடுக்கக்கூடியதாகத்தான் இருந்துச்சு. இன்றைக்கு ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாலதான் டாக்டர் கீத் மூர் செல்ல பத்தி, செல்லுக்குள்ள இருக்கிறது என்னங்கிறத பற்றி தெளிவாக இந்த உலகத்துக்கு முதல் ஆய்வறிக்கையை முன்வைக்கிறார். இப்ப டாக்டர் கீத் மூர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னென்றால், ஒரு மனிதன் நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ளவனாக, நல்ல மனிதனாக, நல்ல சிந்தனை உள்ளவனாக இருக்கிறதுக்கும், அவன் ஒரு பேட் பிஹேவியர்ல, ஒரு மோசமான நடத்தை உள்ளவனாக, ஒரு வைலண்டா மாறதுக்கும், அவனுடைய தலையில, நெற்றி பகுதியில, மூளையில சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் காரணம். இந்த நெற்றி பகுதியில சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள்ல ஒரு ஹார்மோன் கூடுதலா சுரக்கும் போது அவன் பாசிட்டிவ் உள்ளவனா இருக்கிறான், இன்னொரு ஹார்மோன் சுரக்கும் போது அவன் வைலண்டா மாறான். இந்த நெற்றி பகுதி தான் ஒரு மனிதன் தவறு செய்யறதுக்கு, பொய் சொல்றதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது, நல்லது செய்யறதுக்கும் ஒரு காரணமா இருக்குதுங்கிறத அவன் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சிட்டு இன்னொரு உண்மையை சொல்றான். இந்த நெற்றி பகுதி புவியீர்ப்பு விசையோடு நேரடியாக தாக்கம் செலுத்தும் போது அவனுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வரும்ங்கிறான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாப மவ்கூதா, சூரத்து நிசா 103வது வசனம். இந்த மூமின்களுக்கு நிச்சயமாக இந்த தொழுகை ஒரு நேரம் குறித்த கடமையாக இருக்கிறதுங்கிறான். அதே மாதிரி இந்த தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்கள் தெரிந்து உங்களை பாதுகாக்கும் என்கிறான். தொழுகையில் இருக்கிறது சுஜூது, சுஜூதுல நெற்றி புவியீர்ப்பு விசையோடு நேரடியாக தாக்கம் செலுத்துது. தொழக்கூடியவர்கள்ட்ட பாவங்கள் அப்படியே கலண்டு போகும், பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். இது டாக்டர் கீத்மூருடைய ஆய்வுக்கு நேர்படுது. அதே மாதிரி டாக்டர் கீத்மூருடைய ஆய்வின்படி ஒரு மனிதன் தவறு செய்யறான், பொய் சொல்றான், அதுக்கு முக்கிய காரணம் நெற்றி. நம்ம என்ன சொல்றோம், பொய் சொல்றோம், நாக்கு அறுப்பண்டா அப்படிங்க.
நீ தவறு செய்த காலை உடைப்பேன், கையை உடைப்பேன்டா அப்படின்னு தான் நாம சொல்லணும். அல்லாஹ் சொல்றான், பொய் சொல்ற, தவறு செய்த நெத்தியை பிடிச்சி நரகத்துல போடுவேங்கிறான். இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் இஸ்லாத்துக்குள்ள உள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம தும்மினா எதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம்? இருமுறம், காய்ச்சல் வருது, என்னமெல்லாம் வருது. ஒரு மனுஷன் தும்பினா அல்லாஹ்வை புகழணும். தேங்க்ஸ் ஃபார் அல்லாஹ். எதுக்கு? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ நேத்துங்கிறோம். தும்மினா ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்? நம்ம இதுவரைக்கும் யோசிக்கல. ஆனா யோசிச்சவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் தும்மினத்துக்கு பிறகு உசுரோடு வாழ்றதுங்கிறது இம்பாசிபிள். சயின்ஸ் படி, விஞ்ஞானத்தின் படி, விஞ்ஞானத்தில் ஒரு தூண்டல் துலங்கல் இருக்கும், ஆக்ஷன் ரியாக்ஷன். ஒரு தூண்டல் துலங்கல் இருக்கணும். இதயத்தினுடைய 4 அறைகளில் 2 மூடும் போது 2 திறக்கும், இது மூடும் போது அது திறக்கும். இப்படி ஒன்றை ஒன்று புஷ் பண்ணும். தும்மும் போது எல்லாமே சுருங்கும். ஒன்று தானாக விரியிடத்துக்கு எந்த விதத்திலையும் அங்க ஒன்று நடக்கல. அதை சொல்லுவாங்க சயின்ஸ்ல சூப்பர் நேச்சுரல் அப்படின்றாங்க. காரணம் சொல்ல முடியாத இடத்துல சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சூப்பர் நேச்சுரல். தாயின் கருவறையிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறத சூப்பர் நேச்சுரல் சொல்லுது. ஏன்னா அந்த குழந்தை 3 இடத்துல டேர்ன் ஆகணும். தாயினுடைய இடுப்பு எண்பு வழியாக தலையை திருப்பி திரும்ப தோளுக்கு திரும்பி சுஜூதுடைய நிலையில வந்து அண்ணாந்து பிறக்கணும். அதை தாயாலையும் செய்ய முடியாது, குழந்தையாலையும் செய்ய முடியாது, டாக்டராலையும் செய்ய முடியாது. தானா நடக்குது. எப்படி தானா நடக்கும்னா இம்பாசிபிள். அப்ப அதுக்கு சயின்ஸ் வச்ச பேர் சூப்பர் நேச்சுரல். அதே மாதிரி ஒரு மனிதன் தும்மினத்துக்கு பிறகு உசுரோட வாழ்றான் என்றால் அது சூப்பர் நேச்சுரல். ஏன்னா எல்லாமே சுருங்கி ஒன்று ஆட்டோமேட்டிக்கா விரியுது. அதை விரிச்சது யாரு? விஞ்ஞானம் கண்டுபிடிக்கல. நாம அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். தும்மினத்துக்கு பிறகு அல்லாஹ்க்கு நாம அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறோம். ஏன் தெரியுமா? தும்மினத்துக்கு பிறகு நாம உசுரோடி இருக்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் அறிவு ரீதியானதாக மனிதனுக்கு எவ்வளவு நவீன வளர்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் உச்சகட்டத்தை அடைந்தாலும் பின்பற்றக்கூடியதாகவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம். எதை தொட்டாலும் அதுல எந்த விதமான மூட நம்பிக்கைகளும் கிடையாது, மடமைகளும் கிடையாது. புத்திசாலித்தனமான அழகான ஒரு மார்க்கத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு கையை கழுவுங்க, காலை கழுவுங்க, முகத்தை கழுவுங்கன்னு சொல்லும் போதுதான் நமக்கு உளு செய்தத்தினுடைய அருமை விளங்கிச்சு. சுப்ஹானல்லாஹ், நீ இப்பதாங்களா கழுவ சொல்ற, நாங்க எப்பவுமே கழுவிட்டு இருக்கோம். நீ இப்பதான் கழுவ சொல்ற, நாங்க எப்பவோ கழுவிட்டு தான் இருக்கிறோம்ன்றோம். அப்ப என்னதான் நீங்க புதுசா ஒன்றை கொண்டு வந்தாலும் அதை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அறிவுபூர்வமாக அழகாக தந்திருக்கிறது. இதுல கவலைக்குரிய ஒரு விடயம் என்னென்றால், இந்த இஸ்லாத்துக்குள்ள இருந்துகிட்டு இன்னும் மூட நம்பிக்கைக்குள்ள இருந்து வெளியில வர முடியாம இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விடயமா இருக்கு. அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம சரியா கேட்டு நடந்துட்டோம்னா ஒண்ணும் இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள இருந்துகிட்டு இன்னும் மூட நம்பிக்கைக்குள்ள நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். இன்னும் இந்த சகுனம் பார்க்கறது இருக்குது. பூனை குறுக்கறத பயணம் சரியில்லையா, கழுத குறுக்கறத பயணம் நல்லமா. அப்ப வீட்டுக்கு வீடு கழுதையை வளர்க்க வேண்டியதானே, எதுக்கு பூனையை வளர்க்குற நீ? அதாவது வாகனம் போகும்போது நம்ம பயணிக்கும் போது பூனை குறுக்கறத பயணம் சரியில்லை. சொன்னது உண்மைதான், பயணம் நமக்கு இல்லை, பூனைக்கு சரியில்லை. நீ வாகனத்தால் அடிச்சிடுவ, அதுக்குத்தான் சரியில்லை பயணம், உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப அந்த காலத்திலேயே இந்த மூட நம்பிக்கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பவே சொல்லி காட்டிட்டாங்க. சகுனம் பார்ப்பது என்பது இந்த மார்க்கத்தில் கிடையாது. சகுனம் பார்ப்பது என்பது இந்த மார்க்கத்தில் கிடையாது. முகத்துல முழிக்கிறது, காலையில கைமுழுத்தம் பண்றது, இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குது. இன்னைக்கு வியாபாரம் சரியில்லைன்னா நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? இன்னைக்கு யாரா கைமுழுத்தம் பண்ணின, இன்னைக்கு யார முகத்துல முழிச்சண்டா அப்படி என்றெல்லாம் சொல்ற பழக்கம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்திட்ட இருக்குது. நம்முடைய பேச்சு தமிழ்லயே சில மூட நம்பிக்கைகள் கலந்து இருக்கிறது. ஆற முகத்துல முழிச்சுன்னா சரியா அப்படிங்கிற அந்த மூட நம்பிக்கைகள் இன்னும் இருக்குது.
நம்ம பிள்ளை பிறந்தோடனே தாலாட்டு பாடுறதுலயே நிறைய மூட நம்பிக்கைகள் வந்துருக்கு. ஆறாரோ ஆறிவரோ ஆறுவத்த பாலகரோ ஆறடித்து நீ அழுதாய் அழுதாரை சொல்லி ஆச்சினைகள் செஞ்சு வைப்பேன். எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை! என்ன அந்த பாட்டு எங்கிருந்து வந்துச்சு? அர்த்தம் விளங்கிச்சா? இன்னொரு ஜென்மம் எடுக்கிறது மறுபிறவி என்கிற அந்த மூட நம்பிக்கையை நம்பினவும் படிச்ச பாட்டு அது. ஆறாரோ ஆறுவேரோ எனக்கு பித்த பிள்ளை யாராரோ ஆறுவேரோ ஆறுவத்த பாலகரோ போன ஜென்மத்தில் ஆறுவத்த பாலகரோ ஆறு அடித்து நீ அழுதாய் அழுதாரை சொல்லி அழு. போன ஜென்மத்தில் உனக்கு ஆறு அடிச்ச அழுதாரை சொல்லி ஆச்சினைகள் செய்து வைப்பேன். சொல்லுடா, எவன்டா அடிச்சான்? அம்மா அடித்தாலோ அமுதூட்டும் கையால முந்தின ஜென்மத்து அம்மா, முந்தின ஜென்மத்து அம்மா. போன ஜென்மத்தை நம்புறவங்களா நம்ம மொழியிலேயே அந்த மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இன்னும் ஆறாரோ ஆறிவாரோங்கிறோம். லாயிலா இல்லல்லா சொன்னா பாட்டு புள்ள குழந்தை தூங்காதான். நம்ம பேசும்போதே தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையம்போம். சுடுகாடு என்றா எரிக்கிறது மையத்தை. நம்ம அப்படி எரிக்கிறோமா எப்பயாவது? அப்ப எதுக்கு அந்த தமிழ்? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படிங்கிற தமிழ் நமக்கு வரலாமா? தொட்டில் பழக்கம் மையவாடி வரை என்றாவது சொல்லிட்டு போ. அப்ப அந்த மொழியிலேயே சில மூட நம்பிக்கைகள் நம்ம கிட்ட என்ன செஞ்சிருக்குது? கலந்து இருக்குது. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க. எப்படி அது சொல்றது? கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறது அப்படி சொல்லலாமா? அந்த மொழியை கசிந்த விஷயங்கள் இவைகள். அது மாதிரிதான் ஆரம்ப முகத்துல முழிச்சனும். ஆரம்ப முகத்துல முழிச்சனும். நீ ஆரம்ப முகத்துல முழிச்சா என்ன நடக்கும்ங்கிறத அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வச்சுட்டான். சூரா ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், உங்களையும் இந்த உலகத்திலேயும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா, உங்களை எல்லாம் படைப்பதற்கு முன்னாலேயே எழுதிட்டோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். இன்னதாலிக அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்க்கு ரொம்ப லேசானது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரத்துல் அன்ஆம் 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா தஸ்குது மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில இல்லாம விழாது அப்படிங்கிறான். சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்குது, அல்லாஹ்வுடைய எழுத்துப்படி நடக்குது. அல்லாஹ் ஏற்கனவே எழுதிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ருஃபியத்தில் அக்லாம் வஜுஃபத்தி ஸுஹுஃப், பேனைகள் உயர்த்தப்பட்டாச்சு, ஏடுகள் மூடப்பட்டாச்சு. உலகமே ஒன்று சேர்ந்தாலும் உனக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது. வலவ் இஜ்தமஅத்தில் உம்ம அலா யதுர்ருக லா யதுர்ருக இல்லா மா கதபல்லாஹு லக், இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் உனக்கு கெடுதி செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய எழுத்துல இல்லாத கெடுதியை எவனும் செய்ய முடியாது. அப்ப முகத்துல முழிச்சு என்ன ஆக போகுது? கைமுழுத்து நடந்து என்ன ஆக போகுது? இப்ப வரக்கூடிய 20ஆம் தேதி சஃபர் மாசத்தினுடைய கடைசி புதன்கிழமை. இப்ப சஃபர் மாசம் 12ல இருக்கிறோம். நாம வரக்கூடிய 20ஆம் தேதி கடைசி புதன். அந்த புதனுக்கு பேர் ஒடுக்கத்து புதன். எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஒடுக்கத்து புதனா? சஃபர் மாதம் பீடை மாதமா? அந்த சஃபர் மாதம் பீடை மாதத்துல இறைவனால நமக்கு நிறைய பீடைகள் பெறுமா. அதுக்கு அந்த ஒடுக்கத்து புதன் அன்றைக்கு 20ஆம் தேதி ஆளுவாங்க பாருங்களேன். மாவிலையில வாழலையில சில குருவான் வசனங்களை எழுதி சில இசுமசுமாக்களை எழுதி கரைச்சி அந்த தண்ணியை குடிச்சு அந்த இலைய தலையில தேய்க்கணுமா. அப்ப அந்த முசீபத் எல்லாம் நீங்குமா. அப்ப எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில இதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? பள்ளியில மிம்பர்ல நின்றுகிட்டு பக்கத்துல நின்றுகிட்டு தமிழ்ல பயான் பண்ணாலும் அரபுல பயான் பண்ணாலும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை, இது ரெண்டையும் அணுவணுவாக பின்பற்றி வாழ்றதுலதான் ஈருலக வெற்றியும் தங்கி இருக்கிறது சொல்லாம எங்கேயாவது பயான் பண்ணிக்காங்களா? எங்கேயாவது பயான் பண்ணிக்காங்களா? துன்யா ஆஹ்ராவுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா மேலான தீன்ல வச்சுக்கான். தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை சொன்னாங்களா இல்லையா? அரபுலையும் அல்லாஹ் அதைத்தானே சொல்லி காட்டுறாங்க பயான்ல. எந்த கொள்கையில இருக்கிற மௌலவியாக இருந்தாலும் இன்ன அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ் வ இன்ன கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வார்த்தையில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், கலாச்சாரத்தில் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம். இதை சொல்லாம எங்கேயாவது பயான் பண்ணதே இல்லை. அப்ப இந்த ஒடுக்கத்து புதன் எந்த நபியுடைய வழியில வந்துச்சு? எந்த குர்ஆன்ல வந்துச்சு? அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைக்குள்ள இது வந்துச்சா? விரலியே. அப்ப எப்படி நீ ஒடுக்கத்து புதன் கொண்டாடுவ? மாயிலையிலையும் வாழலையிலையும் இசும் எழுதி தலையில தொடவணும் முகத்துல பூசணுங்கிறிய. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த மக்காவுல வாழை மரம் எடுத்து இருந்துச்சு. அந்த பாலைவனத்துல ஈச்ச மரம் மாறதே பெரிய கஷ்டம். வாழை மரம் இங்க இருந்துச்சு. வாழையிலையில இசும் எழுது.
என்ன யோசிச்சுட்டு இருக்கிற நீ? இந்த சொல்லக்கூடிய மௌலைக்கு வாழலைக்கு இங்க அரபால என்னன்னு கேட்டு பாருங்களேன். ஹதீஸ்ல எவ்வளத்தையாலும் ஒரு இடத்த வாய்ச்சிருந்தா சொல்லுவார். வாழலைக்கு அரபால என்ன? இதுக்கு பிறகுதான் வசனம் அமைப்பார். எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அப்ப இந்த பீடைகள் சொல்வது முகத்துல முழிக்கிறதுங்கிறதெல்லாம் யாரு கொண்டு வந்தது? தமிழ்ல ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மன்னன், அவனுக்கு ரொம்ப வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வேட்டைக்கு போய் கண்ணுல பட்ட மானு முயல் எல்லாத்துக்கும் அம்பறிஞ்சான், ஒன்றுமே படல. ரொம்ப கோபம் வந்துட்டு அவனுக்கு. ரொம்ப திறமையா யார் முகத்துல முழிச்சேன்? ஐயா, காலையில சவரம் பண்றதுக்கு ஒருத்தன் வந்தான், அவன் முகத்துல தான் முடிச்சிங்க, கொண்டு போவனேன்னுட்டான். ஆளை பிடிச்சுக்கு வந்துட்டாங்க. காலையில சவரம் பண்ணினவன மன்னர் வர சொன்னோடனே அவனும் ஏதோ பரிசு தரப்போறான்னு ஓடி வந்தா மரண தண்டனை, தூக்குல போட. தூக்குல போட தொடங்கியக்குள்ள கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அவன்கிட்ட கடைசி ஆசை என்ன? என் கடைசி ஆசை நான் ஏன் சாகணும்ங்கிற வழக்கம் சொல்லணும் வேண்டாம். எதுக்கு எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் சொல்லப்பட்டுச்சு. மன்னர் ஓ முகத்துல தான் முழிச்சாரு. வேட்டைக்கு போய் அவருக்கு ஒரு காக்கா குருவி கூட படல. அதனால உன்னை தூக்குல போட போறாங்க. சரியாப்பா? சரி. தூக்குல போடும்போது சிரிச்சான். மன்னருக்கு இன்னும் வெறியா போச்சு. நிப்பாட்டுடா, ஏன்டா சிரிக்கிற? சாக போற டைம்ல எப்படிதான் அவனால சிரிக்க முடிஞ்சது? ஐயா சொல்லுவேன், கோவிக்க கூடாது. என்ன, நானும் காலையில உங்க முகத்துல தான் முழிச்சேன். என் சகுனம் பாருங்க, உங்க முகத்துல முழிச்சதுக்கு எனக்கு தூக்கு தண்டனை. இப்ப யாரு கேட்டவன்? சிறைக்கிறவன் தான் மன்னனா? அப்பதான் மன்னனுக்கு விளங்கிச்சியாக இது மூட நம்பிக்கை. விடு அவனை, தப்பாக யோசிச்சிட்டோம். நிறைய விஷயங்களை இப்படித்தான் நம்ம தப்பா யோசிச்சுட்டே இருக்கோம். இந்த மூட நம்பிக்கைகள்லாம் எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்துல போடப்படுது என்று சிந்திச்சு பாருங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலேயே சொல்றாங்க, ஆந்தை கத்தினால் எந்த வீட்டுக்கு மேல ஆந்தை கத்துது அந்த வீட்டுக்காரன் சாவானுங்கிற ஒரு நம்பிக்கை அந்த காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு இருக்குது. ஆந்தை கத்தினா ஐயோ மவுத்துள்ள போகுது, மையத்துள்ள போகுது. அப்பவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்தார்கள். இந்த சஃபர் மாதம், பீடை மாதம் அப்படிங்கிறத அப்பவே தடுத்தாங்க. இந்த சஃபர் மாசத்துக்கு ஒரு கந்தூரி கொடுப்பான், நெய்னார் மடகடந்த கந்தூரி, அதுக்கு பேரு. இந்த கந்தூரிக்கெல்லாம் பேரு வச்சுக்கான். கடற்கந்திரி, ராதர் கந்தூரி, நெய்னார் முடகடந்த கந்தூரி. நெய்னார் முடகடந்த கந்தூரி சபர் மாசத்துல இருந்து அப்படியே இந்த வருத்த லேஸ் ஆயிடுச்சு. அதனால சபர் மாதம் பீட மாதமா எங்க கண்டுபிடிச்சு? இந்த சபர் மாதத்துல மட்டுமா மனுஷனுக்கு நோய் வருது? மற்ற மாசத்துல எல்லாம் நோய் வரலையா? ஒரு நாள் கெட்ட நாள் நல்ல நாள் என்று எப்படி தீர்மானிக்க முடியும்? ஒரே நாள் ஒரே நேரம் ஃபிரௌன் சாகரான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தப்புறாங்க. அவனுக்கு பீடு, இவருக்கு நல்லது. அப்ப எப்படி அது நல்ல நாள் கெட்ட நாள் என்று தீர்மானிக்கிறது? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் தஆலா சோதிப்பான். சோதனை எப்ப வேணுமென்றாலும் பெறலாம். சூரா முஹம்மது 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலனபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸாபிரீன். உங்களை யாரு தியாகி யாரு பொறுமையாளி என்று காணும் வரைக்கும் நாங்கள் சோதிப்போம், கண்டிப்பா சோதிப்போங்கிறான். சோதனை எப்ப வேணுமென்றாலும் பெறலாம். சூரத்துல் பக்ரா 155வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸமராத். உங்களை பயத்தால சோதிப்போம், பசியால சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால சோதிப்போம், பொருளாதார சேதத்தால சோதிப்போம், உயிர் சேதத்தால சோதிப்போம். பஷீரி சாபிரீன் 186வது வசனம். நன்மாராயணன் சொல்லுங்க நபியே, பொறுமையாக இருப்பவர்களுக்கு. அப்ப பொறுமையா இருக்கணும். அதுக்கு அல்லாஹ் தஆலா நம்மளை சோதிப்பான். சோதனை வரும், வராம இருக்காது. எல்லாருக்கும் சோதனை வரும். மனுஷனா பிறந்துட்டா, அதுலயும் மூமினா பிறந்துட்டா கண்டிப்பா சோதனை வரும். எல்லா ரூட்லயும் சோதனை வரும். அதுக்கு என்ன காரணம்? முகத்துல முடிச்சது, சஃபர் மாசத்துல வந்தது, இதுகளெல்லாம் காரணம். பூனை குறுக்க போனது, ஆந்த கத்தினது, இதெல்லாம் காரணமா? சொல்லுவாங்க, கதைச்சிட்டு இருக்கும் போது பள்ளி சிக் சிக் சிக்கன்னு கதைக்கும். எல்லாத்துக்கும் ஒரு சவுண்டுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனை பிளிரும், பள்ளி சொல்லுமா? பள்ளிக்கு என்ன சொல்லும்? கதைச்சிட்டு பள்ளி கீச்சு கீச்சோன்னா பள்ளி சொல்லுது, நான் சொல்ற உண்மை, பச்சை போய சொல்லியிருப்பான். அது பூச்சை கண்டு கத்துதுடா, அது பூச்சை கண்டு கத்துது.
நம்ம டீ கப்பை அப்படியே கிச்சன்ல வச்சிடுவோம். பள்ளி நக்க போய் வெளியில வராம அதுலயே செத்து போய் கிடக்கும். இந்த டீ கப்புல விழுந்தா செத்துருவோன்னு தெரியாத பள்ளி, நீ சொல்றது உண்மை பொய்ய கண்டுபிடிக்கிறதா எங்கடா போய் சேர்க்கிற? இதை எந்த கோர்ட்ல கேஸ் போடுறது? எப்படி இதை நம்ம எடுக்கிற? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ்வுடைய நாட்டத்துல நடக்குது. லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைமுகமான விஷயத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது அதுக்கு நீங்க பள்ளிக்கு எப்படி இடத்தை கொடுக்குறீங்கன்னு தெரியல. அப்ப ஆக மோசமான ஒரு விஷயம்தான் இந்த சகுனம் பார்க்கிறங்கிறது. ரொம்ப ஒரு இஸ்லாமிய மார்க்க ஒரு மூட நம்பிக்கையாக களை எடுத்தது. இன்னும் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறான். சகுனம் பார்க்கறத கை முழுத்தம். சில ஆட்கள் வந்து சாமங்கிட்ட கொடுக்க மாட்டான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஆள் வருது, அவருக்கு கொடுத்துட்டு தான் உங்களுக்கு அப்படியம்மா. அப்ப அந்த கை முழுத்தம் மட்டும் காத்துக்கிட்டீங்க. எங்க இருந்து வந்துச்சு கை முழுத்தம்? முன்ன போய் ஒருத்தன் பொருளை வேண்டிட்டு ஐயா கடனுக்கு தாங்கன்றோன்னா ஆஹாண்டே நாள் பிசினஸ் எல்லாமே லொஸ்டொன்னாலன்றான். கடனுக்கு கேட்டுட்டான் அப்படின்றான். உன் விரும்பினா கூட இல்லாட்டி நீ முதல்ல அவனுக்கு கடனை கொடுத்து அவன் மனசை மகிழ்விச்சு அவன் மனசார துவா செய்வானப்பா. அப்ப எப்படி இதை எடுக்கிறது? சிந்திச்சு பாருங்க. அப்ப ஆக ஒரு பெரிய ஒரு மூட நம்பிக்கை தான் இந்த பீடை, இந்த சகுனம் பார்த்தல். சகுனம் பார்க்கிறதுங்கிறது பெரிய ஒரு மூட நம்பிக்கை. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே சொல்லிட்டாங்க, இந்த சஃபர் மாசத்துல பீடை இருக்கின்ற நம்பிக்கை அப்பவும் இருந்துச்சு. லா சஃபர்ன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபர் மாசத்துல சகுனம் பார்க்கிறங்கிற ஒரு விஷயம், இந்த சஃபர் மாசம் கெட்ட மாசங்கிற விஷயமே இஸ்லாத்துல கிடையாது. அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க தடுக்கிறாங்க. ஏகத்துவத்தை சொல்ல வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனித சமுதாயத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் களை எடுத்தாங்க. அடுத்தது என்ன? இந்த சாத்திரம் பார்க்கிற, ஜோதிடம் பார்க்கிறது, அது எல்லாத்துக்கும் ஒரு சகுனம் பார்த்துக்குவாங்க. சிலர் வந்து இந்த சின்ன சங்குகளை உருட்டி போட்டு பார்ப்பாங்க. பால் கிதாப் பார்க்கறேங்கிறது தஷ்ப மாலையை ஆட விட்டு பார்ப்பாங்க. பேரை கேட்டு அந்த பேருக்கு சகுனம் பார்ப்பாங்க. பிறந்த நேரம் சொல்லி பார்ப்பாங்க. இது குறி செயல்கள் இருக்குது. அது அர்ராஃப் கஹான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த கணக்கு போட்டு பார்க்கிறது அர்ராஃப், பேர் போட்டு பார்க்கிறது கஹான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பவே சொல்லிட்டாங்க, மன்னதா காஹிரன் வ அர்ராஃபன் வ ஸதக பிமா யகுல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் குறிகாரன் சாத்திரக்காரன் போய் அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகிறானோ அவன் குர்ஆனை நிராகரித்து விட்டான். முஹம்மது நபி மீது அருளப்பட்ட குர்ஆனையே என்ன செஞ்சிட்டான்? நிராகரிச்சிட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப குர்ஆனை நிராகரிச்சிட்டா நம்ம முஸ்லீமாக முடியுமா? முஸ்லீமாக முடியாது. ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்க? குர்ஆனை நிராகரித்து விட்டான் அப்படின்னு. ஏன்னா குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைமுகமான விஷயத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டாங்கறான். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கடா, அவன்கிட்ட போய் மறைவான விஷயத்தை கேட்கிறாங்க. எங்களுக்கு என்ன நடந்திருக்குது, அவர் பேர் பார்த்து போட்டு உங்களுக்கு சூனியம் செஞ்சிருக்குது, நீங்க மடையை கடந்திருக்கிறீங்க, ஒரு ஜின்னு பார்வையா இருக்குது, நீங்க வந்து மையத்தூட்டில் போயிருக்கிறீங்க. இந்த பெண்களுக்கு எல்லாம் சொல்றோம், மாதவிலக்குள்ள நேரத்துல தண்ணிக்கரை ஓரத்துல எண்ணெயில பொறிச்சு இறைச்சி தம்பி இருக்கிறீங்க. இப்ப யாரு திங்காத? எல்லா ரெஸ்டாரண்ட்டும் தண்ணிக்கரை ஓரத்துல வச்சிருக்கிறான். எல்லா கோழியையும் அங்கதான் சாப்பிடுறோம். நம்ம ஒண்ணு சொல்லுவான், 4ஆம் சந்தியில பயந்துருக்கிறீங்கம்மா. எவன் பயப்படாத? 4ஆம் சந்தியில 4ஆம் சந்தியில போகாத மனுஷனே இருப்பானா? 3ஆம் சந்தியில பயந்திருக்க மாட்டாங்களாமா? அது சொல்றது கோமனா சொல்றது. அப்ப இப்படியே போனவனை எல்லாம் சொல்லி சொல்லி அந்த சாத்திரம் சொல்றது, உங்களுக்கு ஒன்று ஆயிருக்கு, ஒன்று செஞ்சிருக்குது. இப்படி இந்த ஜோதிடம் சொல்லக்கூடிய நாயகம் அவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, வியாழக்கிழமை தான் நீங்க கடையை திறக்காதீங்க என்றான். அவனுக்கு அன்றைக்கு தான் நல்ல தோதா இருக்கும், அப்படியே வச்சு காத்துக்கிட்டான் வியாழக்கிழமை ஆகும் வரைக்கும். சனிக்கிழமை தான் நீங்க கடையை திறக்கணுமா, புதன்கிழமை முடி வெட்டக்கூடாதுன்றான். புதன்கிழமை வெட்டினதெல்லாம் மொட்டையா போயிட்டா நல்லா தானே வளருது. இப்படி எல்லாம் வந்து நம்மளை போட்டு என்ன செய்யறான்? அவன் சொல்றான், அழகா ஒரு வீட்டுக்கு அழகான கேட்ட கட்டி வச்சிருப்பான். அவன் வந்து
இந்த வாசப்படி சரியில்லை மாத்துன்றான். ஒத்த வார்த்தை சொல்லிட்டு போயிட்டுருவான். 15 லட்சம் ரூபாய் செலவழிச்சு கட்டினது ஓட வாசலை மாத்து. அறவே பொருத்தம் இல்லாத இடத்துல வாசலை வச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டுருவான். என்னன்னா வாசல் சரியில்லை, இது சாமூலை, இது நஞ்சு மூலைங்கிறான். முதல்ல அந்த வீடு கட்டுறதுக்கு நிலத்துல எங்க வீட்டை கட்டணும் என்று இன்ஜினியரை கேட்கறது இல்லை, குறுக்கலை தான் கேட்கிறார். அவர் வருவார். இந்த ஆசாமி வந்து அப்படியே வளவெல்லாம் நடந்துட்டு இந்த இடத்துல கட்டுங்கம்மா, ஏன்னா அது நஞ்சு மூலை, இது சாமூலன்றான். இப்ப இடம் இல்லை. அந்த நஞ்சு மூலை சாமூலையெல்லாம் இப்ப வீடு கட்டி நல்லா தான் இருக்கிறான். எங்க போச்சு இப்ப சகுனம்? அப்பெல்லாம் கழிச்சு நஞ்சு மூலை சாமூலன்னு கழிச்சு போட்டு வீட்டை ஒரு ஓரத்துல கட்டி பெரிய வாசல் வச்சுட்டு இருந்தா நல்ல நிலம் இருந்துச்சு. அப்ப கழிக்கிறதுக்கு நஞ்சு மூலை இருந்துச்சு. இப்ப அதுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் வேலை போகுது. மூலைகள் எல்லாம் இப்ப பாக்குறது இல்லை. 6 அடி இருந்தாலே வீட்டை கட்டிடலாங்கிறான். எத்தனை பேஜ் கேட்கிறான். பரவாயில்ல எவ்வளவு கேளுங்க, என்ன அது கழிச்ச மூலை, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்ப எங்க போச்சு இப்ப? அங்க கழிச்சது எல்லாம் எங்க? சிந்திச்சு பாருங்க. அப்ப இப்படி இந்த சகுனம் ஜோதிடம் பார்க்க போய் அவரு கணக்கு போட்டு பார்ப்பாரு, பேர் போட்டு பார்ப்பாரு, பார்த்து போட்டு சொல்றாரு அவருக்கு இது நடந்திருக்குது, அவருக்கு சூனியம் வச்சிருக்கு, அதுக்கு ஜின்னொண்டு பகையாயிருக்குது. இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க? சகுனம் பார்க்கறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பவே என்ன சொல்லிட்டாங்க? இந்த சாத்திரம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது குர்ஆனை நிராகரித்துக்கு சமன். இன்னொரு ஹதீஸ்ல வருது, மன் அத்தா காஹினன் அவ் அராஃபன், யார் குறியாரன் சாத்திரன் பாராரோ அதை உண்மையென்று நம்பினா குர்ஆனை நிராகரிச்சுட்டான் ஹதீஸ் வருது. யாரு குறியாரன் சாத்திரான்ட்ட பாரானோ, நம்பியோ நம்பலையோ, நீ பெய்த்த சும்மா பொழுதுபோக்கு போவோம் பெய்த்த வச்சுக்கோ, நீ பெய்த்த அப்படின்னு சொன்னால் அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ சும்மா குறிகாரன் சாத்திரான்ட்டு போனாலே நீ என்ன செஞ்சிட்ட? காஃபிர் ஆயிட்ட அப்படிங்க. பக்கத்து என்ன நீ காஃபிர் ஆயிட்டங்கிறாங்க. போறதே போல நம்பினால் அதை விட போல. அப்ப இந்த வேலையெல்லாம் நாம என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அப்படிங்கிறத நாங்க என்ன செய்யணும்? தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அவங்கள்ட்ட போய் அவங்க இதுகளை சொல்லுவாங்க. சொன்னோன்னா நமக்கு அடுத்த தோட்ஸ் உருவாகிடும். அதுக்கு என்ன செய்யறது? அவன் தான் அந்த பிசினஸ் லக்க வைக்கிறான், கொழி விடுறான். ஒரு காய் நகர்த்தல் தான் அது. சாத்திரம் பார்க்கறதுக்கு 500 ரூபான்னு வச்சுக்கோங்க. நாங்கள்லாம் அந்த காலத்துல எல்லாம் 20 ரூபா பரம்பரையா சாத்திரம் பார்த்தாக்கள். நாங்க வந்து உட்கார்ந்தாலே விஷயத்தை சொல்லுவோம். வந்து உட்கார்ந்த உடனே நாங்க கொமனா சொல்லுவோம், நீங்க எல்லாருக்கும் உதவி செய்வீங்க, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்றோம். அம்புட்டுதான் அவனுக்கு பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும் தான். நீங்க எல்லாருக்கும் உதவி செய்வீங்க, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா சித்தியா சொல்லிட்டார், எல்லாருக்கும் அது பொருந்தும். சித்தியா சொல்லிட்டார் அப்படியே வந்து உட்கார்ந்துருவான். அப்ப இப்படி அந்த அங்கிருந்து எடுத்தே சொல்லுவோம். அந்த முகமொழி, பதட்டம், அந்த இது எல்லாத்துலயும் வைப்போம். அந்த 93ஆம் ஆண்டு பாகிஸ்தான்ல இருந்து மௌலானா வந்தார். அந்த மௌலானா கிட்ட சிஷியனா இருந்தவன் நான். அன்னைக்கு ஒரு 17-18 வயசு. அப்ப பெரிய தலப்பா ஜுப்பா. அப்ப எல்லாம் என்ன மௌலானா உட்கார கதிரையில வெள்ளை விரிச்சு வைப்பாங்க. கார்ல வெள்ளை விரிச்சு, கார்ல இருந்து சேர் வரைக்கும் வெள்ளை விரிச்சு. அப்பெல்லாம் காருங்கிறது பெரிய ஒரு அற்புதம், எல்லாருக்கும் கிடைக்காது. கார்ல ஏத்திட்டு போவாங்க, வாசப்படியெல்லாம் வெள்ளை விரிப்பாங்க. அப்படியே போய் அந்த சேர்ல அப்படியே உட்காருவேன். என் தலப்பாவை கலட்டி வைக்கிறது, பக்கத்துல ஒரு ஸ்டூல் வைப்பாங்க. என்னை விட பெரிய பெரிய அமித்ஷாப்மார் ஷேக்மார்லாம் எனக்கு தோல் பிடிச்சு விடுவாங்க, கை கால் அமைக்கி விடுவாங்க. அந்த சின்ன வயசுலயே பெரிய மௌலானாவா இருந்தவன் தான். வாயிலிருந்து வார வார்த்தையை அப்படியே முத்தா அழுறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு வீட்டுல விருந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்க ஏதாவது ஒரு நோயாளி இருக்காங்க, அவருக்கு தான் பேச்சு. எனக்கு எல்லாம் பேச முடியாது, ஷேக்மார்க்கு எல்லாம் பேச முடியாது. நாங்க வாயிலிருந்து வர வார்த்தை பக்கத்துல இருக்கீங்க ஒழுங்கா கேட்காம தான் கலைப்போம். அது உங்களுக்குள்ள ஒரு ட்ரிக்ஸி. இப்படி குனிஞ்சி 2வது தடவை என்னான்னு கேட்க மாட்டாங்க. சிஷியன் கேட்பாங்க, என்ன சொன்னார் விளங்கல்ல அப்படின்னு. நான் முணுமுணுப்பேன், அவர் விளக்கம் சொல்லுவார். சம்மாந்தரையில ஒரு வீட்டுல விருந்துக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்க ஊர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளதான் வீட்டுக்கு விருந்து. விதை சொன்னோன்னு எப்ப? நாளைக்கு. ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை, சும்மா தான் இருக்கிறோம். நாளைக்கெல்லாம் வேலை இருக்குது, நாளை ஆண்டைக்கு வேணுமெண்டா வரலாம். சும்மா
நாளைக்கு சும்மா தான் இருக்கிறேன். அது அப்படித்தான், எடுத்தோடனே நாளைக்குன்னு சொல்லக்கூடாது. இது நம்ம கல்யாணம் பண்றதுக்கு முன்ன அப்பவே பெரிய விஷயம். இந்த மௌலானா வந்ததோட நான் பெரிய மௌலானா ஆயிட்டேன். நாளை சரி சரி மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துடும். ஓகே ஓகே. கார் அனுப்புறாங்க. பின் சீட்ல தான் நம்ம இருப்போம், முன் சீட்ல எல்லாம் சிசியன் தான் இருப்பார். அதுக்கு வெள்ளை விரிச்சு அங்க போய் இறங்கியாச்சு. என்ன ஏதோ இன்னும் சொல்லவே இல்லை. அங்க போய் அப்படியே இறங்கியாச்சு. இறங்கினா அப்படியே போய் உட்கார்ந்து அந்த அந்த குடும்பம் எல்லாம் வந்து நிக்கி வீட்டுல எல்லாம் சாம்பிராணி போட்டு மனத்துக்கிட்டு இருக்குது. அப்படியே நம்ம வந்திருக்கிறோம், நம்மளுக்கு விருந்து வைக்க போறாங்க. நம்ம இப்ப தலைக்குள்ள பெரிய யோசனை, என்னத்தை கேட்க போறான், என்ன சொல்றதுங்கிறது நமக்கு பெரிய ஒரு யோசனை. அப்ப நம்ம போனோம்னா முதல்ல முசல்லா போட்டு முதல்ல தொழணும். நம்ம அந்த வீட்டுல தொழுது அவங்களுக்கு என்னமோ அல்லாஹ்ட நபி வந்து தொழுது மாதிரி ஒரு பெரிய பரக்கத். நான் முசல்லா போடுங்க என்றுட்டேன். முசல்லா போட்டு ஓட்டி போய் முசல்லா போட்டு முசல்லாக்கு மேல ஒரு வெள்ள சீல திட்டிச்சு. அவ்வளோண்ணா முசல்லா போட்டாச்சு. ஒண்ணு செய்யணும். ஓடி போய் பாத்ரூம் கழுவி பாத்ரூம் கதவை திறந்து என்னென்ன உள்ள நான் வந்துச்சேன். பாத்ரூம் கதவை சாத்திட்டு யோசனையா கிடக்கு, என்னடா சொல்றது. குழு கிடைச்சிட்டு அங்க வச்சு குழு கிடைச்சிட்டு சாப்பாடு வைக்கிற அம்மா. அந்த காலம் 94ஆம் ஆண்டு. ஒரு விஷயத்தை சொன்னேன். இந்த வீட்டுல ஒரு வாரிசு கொஞ்ச நாளைக்கு முன்ன கிடைச்சிருக்கணுமே அப்படின்ட்டு. இப்பதான் பிள்ளைக்கு 40 போயிருக்கிறது, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்க, எப்படி கண்டுபிடிச்ச? அதெல்லாம் இருக்கு இருக்கு இருக்கு. ரெண்டாவது, இந்த வீட்டுக்கார அம்மாக்கு திடீர்னு உடம்பு வச்சிருக்கணுமே அப்படின்னு திடீர்னு குண்டாயிட்டேன். மூணாவது, இந்த பிள்ளை பிறந்த நேரம் பிள்ளோட வாப்பா பக்கத்துல இருந்திருக்க மாட்டாரே. எப்படி அசரத்? அந்த நேரம் அவர் ஜெயில அசரத். எப்படி பலிக்குது என்று பாருங்க. நல்ல வாரிசு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிள்ளை பிறந்ததோட உங்களோட பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. இந்த பிள்ளை பிறந்த நல்ல நேரம் அவர் ஜெயில இருந்து வெளியில வந்திருப்பாரு. 5 நாளையில வந்துட்டார் அசரத். 5 நாளையில வந்துட்டார். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த வீட்டுல நல்ல பறக்கத்தா இருக்குது. நான் ஒன்னும் பண்ண தேவையில்ல. பிள்ளை பிறந்ததோட எல்லாமே கழிஞ்சு போச்சு. மாஷா அல்லாஹ். ஒரு ஆடாரத்து கொடுங்க. ஆகட்டும் அசரத், உடனே செய்யறோம். விருந்து முடிஞ்சு வந்து இறங்கியாச்சு. நம்முடைய சிஷியன் வந்து, அசரத் பிள்ளை பிறந்ததை எப்படி கண்டுபிடிச்சியல்? கடை சனியம் பிடிச்சிருவான். பாத்ரூமுக்குள்ள சின்ன பிள்ளோட உடுப்பு காயுதுடா. அது சரி, அந்த பொம்பளை திடீரென்று குண்டானது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ குனிஞ்சி தீ வைக்க கொள்ள இந்த பிளவுஸ் பிரிச்சு தச்ச தடம் தெரிஞ்சுதுடா. பிளவுஸ குண்டானோன்னு பழச உள்ளுக்கு இருக்கிற துணியை பெருப்பிச்சு தச்சோன்னு இது மங்கி போயிருக்கும். அந்த தையல் இடம் புதுசா இருக்கும். அதை கண்டுகிட்டேன். அது சரி, அதெல்லாம் ஓகே. புள்ள பிறக்கிற நேரம் பாப்பா இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சொன்னேன்? பாப்பா பக்கத்துல இருந்திருக்க மாட்டாரேன்னு சொன்னேன். டபுள் மீனிங். அவர் ஊர்ல இருந்தாலும் லேபர் ரூமுக்கு எடுத்திருக்க மாட்டான். ஹாஸ்பிட்டல்ல லேபர் ரூமுக்கு எடுக்க மாட்டான் தானே. அது நமக்கு வாய்ப்பா போச்சு. அவங்களே விட்டுட்டாங்க ஜெயிலன்னு. என்ன பிறகுதான் சொல்றாங்க, வண்டி ஓடிப்போ ஒரு ஆக்சிடென்ட் பட்டு ஒரு 10 நாள் உள்ள இருந்து அவன் டிக்கெட் பண்றதுக்கு பிறகுதான் இவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. காயப்பட்டவன் 10 நாளையில தான் ரிலீஸ் ஆயிருக்கான். அடிபட்ட 5 நாளையில புள்ள பிறந்துட்டு, புள்ள பிறந்த 5 நாளையில ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னமோ ரிலீஸ் ஆனது புள்ள பிறந்தாலன்ற மாதிரி போயிடுச்சு. அப்ப எப்படி சொன்னீங்க? புள்ள பிறந்தோன்னு அவரை பிரச்சனை போயிருக்கோமே. மரம் எத்தனை நாளைக்கு ஜெயில வச்சுக்கிறேன்? எப்படியாவது கால கையில உளுந்து லோயரை பிடிச்சி வெளியில எடுத்திருப்பாங்க. வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இப்படித்தான். இப்ப நாம பெரிய மௌலானா ஒரு இடத்துல விருந்துக்கு போகும்போதுதான் வண்டியில சொல்லிக்கிட்டு போறாங்க, பாப்பாக்கு கடும் சீரியஸ்.
எத்தனை வயசு என்று கேட்டேன். 70 தாண்டிட்டேன். நான் அதான் என்ன செய்யறேன் யோசிச்சுட்டு அப்படியே இறங்கிட்டு போகல. அவட வளவுக்குள்ளேயே அந்த பூக்காண்டுல கல்லு போட்டிருப்பாங்க, நல்ல வெள்ளை கல்லு, நல்ல வசதியான வீடு. அப்படியே நடந்து போகல ஒரு கல்லை பிடிச்சுக்கிட்டேன். அந்த கல்லை பிடிச்சி போய் வாப்பாவை பார்த்து, வாப்பா கொள்ள கூட்டிக்கு வந்த தம்பியில கையை பிடிச்சி பொத்தி கைக்குள்ளதை வச்சுக்கோங்க. அவர் வேண்டியதா என்னன்னு கேட்க மாட்டாங்க. பார்த்தாரு கல்லு பொத்தி பிடிச்சிட்டான் பறக்க. இறங்க கொள்ள டிரைவிங் நம்மட சிஷியன்கிட்ட, மௌலானா கிட்ட, மௌலானாட சிஷியன் அவரும் தலைப்பாதான், அவர்கிட்ட கேட்டிக்காங்க. கல்லு தந்தார், என்ன செய்யும்? அலுமாரிக்க கொண்டு வைங்க, வச்சுட்டார். வந்துட்டோம். சிஷியன் வந்து கேட்காரு, கல்லு கொடுத்தல என்னன்னு கேட்டார். டேய், அவர் நாளைக்கு நாளைக்கு மௌத்தானா நாம் அவனுக்கிட்ட சொல்ற, நமக்கு சொல்லிக்கொன்னா ஜடம் என்றத்தை காட்டுறதுக்கு தான் கல்லை தந்தேன். பாப்பா மௌத்தா பேத்துருவார், இனி உசிர் இல்ல ஜடம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் மௌலானா கல்லை தந்தேன்னு நீ சொல்லணும். பொழைச்சா பொழைச்சா கல்லு மாதிரி கிடக்கும் வந்தாள்ன்றதுக்கு தான் கல்லை தந்தேன். எல்லாத்துக்கும் கல்தான் போ. இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு காலம் வந்தோடனே குறி சொல்லுவோம் நம்ம. ஒரு நாள் நான் இருக்கிறேன், ஒருத்தன் ஓடி வாரான் எப்படின்னு சொன்னா, ட்ரௌசர் போட்டு ஷேர்ட் இன் பண்ணிருக்கிறான், குளோன் மணக்குது, புது ஷேர்ட் கசங்கி ஊத்தையாயிருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? ஷேர்ட் இன் பண்ணிருக்கான். ஊருக்குள்ள இன் பண்ண மாட்டான், சாரன் ஷேர்ட்டோட வருவான். அது நான் சொல்றது அந்த 94ஆம் ஆண்டிய காலம். ஷேர்ட் போட்டு இன் பண்ணிருக்கான், ஷூ போட்ட தடம் சொக்ஸ் போட்டிருக்கிறான், உள்ள வந்துட்டான், உடுப்ப பாக்குறான், புது ஷேர்ட் கசங்கி இருக்குது. அப்ப என்ன? நீண்ட தூர பயணம். வழங்கிட்டா புது ஷேர்ட் போட்டு கசங்கி ஊத்தையானா என்ன அர்த்தம்? நீண்ட தூர பயணம். திடீர் கேஸ் நடந்திருக்குது. இவர் வேற தூர பயணம் இருந்து வாரார். கெஸ்ட் பண்ண வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கணும். வந்த உடனேயே ஒரு பிரச்சனை வந்திருக்கணும், என்னமோ நடந்திருக்கு. என்னவா இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு தான் 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லி என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க? 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 7. ஒரு பூவோட பேர் சொல்லுங்க, ரோஜா. ஒரு பறவோட பேர் சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நான் யோசிக்கணும், எனக்கு டைம் தேவை. யோசிச்சு ரைட் முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு? என்னத்தையோ மிஸ் பண்ணிருக்காரு. இல்லாட்டி ஓடி வர தேவையில்லை. வெளிநாட்டுல இருந்து வந்தவன் பழங்காலத்து வருத்தம் பண்ணா, நேற்று முந்த நாளைய பிரச்சனைண்டா, பொண்டாட்டிக்கு வருத்தம் பண்ணா, வந்து கணப்பாரி நாளைக்கு நாளைக்கு தான் போய் வைத்தியரை பார்க்குறது. வந்த உடனே ஓடி வரண்டா, மிஸ் ஆயிட்டு ஏதோ. அப்ப அதை கூட கன்ஃபார்மா சொல்றல்ல.
لا إله إلا الله. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அப்போ நம்ம சுருக்கமாக முடிச்சிடுவோம். அவர்கிட்ட நாம் முதல் சொன்னது நீங்கள் தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. அந்த தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடவழி வைப்போம். அவசரப்படாமல் நாங்கள் இடவழி வைப்போம். ஏன் தெரியுமா? உண்மையிலேயே தொலைச்சிட்டு வந்திருக்கானா இல்லையாங்கிறத பார்க்கறது. தொலைச்சிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது எழுதுற மாதிரி ஒரு எக் பண்ணினா அவங்க உண்மையிலேயே தொலைச்சிட்டு வந்திருந்தா அவசரப்பட்டு கேட்பாங்க, கிடைக்குமா கிடைக்காதான்னு. அப்படி கேட்காம யோசிச்சுட்டே இருக்கிறாங்கண்டா அவங்க ஒன்றையும் தொலைக்கல, வேற பிரச்சனைன்னு அர்த்தம். அதை நாங்க மாத்திடுவோம். எப்படி மாத்துவோம்டா, வாழ்க்கையில நிம்மதியை சந்தோஷத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்க கதை மாறி பழகிட்டான். அப்ப இவர் சொல்றாரு கிடைக்குமா கிடைக்காதான், கிடைக்குமா கிடைக்காதான். அப்ப ரைட், வெளிநாட்டுல இருந்து வந்தவர் எதையோ மிஸ் பண்ணிட்டார். கிடைக்கும், 3 நாளைக்குள்ள கிடைக்கும். அது ஒரு சதுரப்பட்ட இடத்துல இருக்குது, போங்கன்னு அனுப்பிவிட்டேன். எல்லாமே சதுரம் தானே, வீடு சதுரம், ரூம் சதுரம், காணி சதுரம், எல்லாமே சதுரம் சதுரமா தான் நிற்கும். வட்டம் இருந்தா அந்த வட்டத்தை வளைச்சி ஒரு சதுரம் நிற்கும். பானை வட்டம்ண்டா பானை இருக்கிற ரூம் சதுரம். வழங்கிட்டான். யாரும் ரவுண்ட் ரவுண்டா ரூம் கட்டுறோம் இல்லையா, எல்லாம் சதுரம், ஒரு சதுரப்பட்ட இடம். இதெல்லாம் இந்த டபுள் மீனிங்ல பேசுறது. போய் அடுத்த நாள் ஓடி வாரார், ப்ளோன் போத்தல் எடுத்துக்கிட்டு கிஃப்டும் எடுத்துக்கு வாரார். அசரத் நீங்க சொன்ன மாதிரி இப்படி இந்த குறிசாத்திரம் பார்க்கிறவங்க எல்லாம் அந்த டபுள் மீனிங்ல பேசுவாங்க. ஒரு சில விஷயம் இருக்குது, அவங்க சொல்றது சில நேரம் அப்படியே சரியா இருக்கும். அது புகாரி கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, யார சொல்லலாம் குறிசாத்திரம் பார்க்க கூடாதுங்கிறீங்க, அவங்க சொல்றதுல உண்மையும் இருக்குது தானே அப்படின்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த ஒரு ஹதீஸ், மலக்குமார்கள் பேசுவதை ஜின்கள் ஒத்து கேட்குது. அது குறிகாரன் சாத்திரகாரனிடம் 99 பொய்யை சேர்த்து, இன்னொரு ரிவாயத்துல 100 பொய்யை சேர்த்து ஊதுது. அவன் சொல்ற 100ல் உண்மையாகவும் இருக்கும். அவனுக்கே தெரியா அப்படி பேசிடுவான். மக்களை வழிகெடுக்கிறதுக்காக அவன் நாவில சில உண்மைகளை வர வைக்குது. எண்ணங்களை உண்டாக்குறவன் தானே சைத்தான். அதனால அவன் சொல்றதுல சிலது என்ன செய்யுது, நடக்கும். நடந்தா அது மார்க்கமா? தஜ்ஜால் வருவான், வானத்தை பார்த்து மழை பொழியம்பான், மழை பொழியும். அப்ப அவன் அவுலியாவா, மகானா, நபியா, அல்லாவா? ஆரம்பத்தில் அவன் நல்ல மனிதன் என்று தான் சொல்லுவான். தஜ்ஜால் வந்தோடனே தன்னை ஒரு நல்ல சாலிகான மனிதன் தான் அறிமுகப்படுத்துவான். அதுக்கு பிறகு கடவுள் என்றுவான், நான் தான் இறைவன் என்றுவான். ஒரு ஆளை 2ஆ வெட்டி 2 துண்டாக்கி திரும்ப ஒட்டி உசுரை கொடுத்து வெளிப்பட்டு உசுறு கொடுப்பவன் அல்ல, நான் தான் அல்லான்றான். அதை மட்டும்தான் அவனால செய்ய முடியும். இன்னொரு ஆளை வெட்ட முடியாது. ஒரு ஆளை தான் அவனால செய்ய முடியும், இன்னொரு ஆளை செய்ய முடியாது. அவன் அற்புதம் காட்டுவான். வானத்தை பார்த்து மழை பொழி என்றால் மழை பொழியும், பூமியை பார்த்து முளைத்தது என்றால் முளைக்கும். அற்புதம் செய்வான். ஆனால் அந்த அற்புதம் செய்யறதுனால அவன் கடவுளாக முடியுமா? அவன் பொய்யன்தான். ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏதாவது நடந்துட்டு என்றால் அதுல ஏமாந்து போறவர்கள் அல்ல நாங்க. அதுல ஏமாந்து போறவங்கள நாம இல்ல. ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்தா ஷைத்தான்னு போயிட்டே இருக்கும். ஷைத்தான் அந்த ஈமான் இன்னும் பலமா இருந்தா தான் நாம அந்த இடத்துல உறுதியாக இருக்கலாம். அப்ப இந்த குறிசாத்திரம் பார்க்கிறங்கிறதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அனுமதியும் நமக்கு என்ன செய்யல, தரல. இப்ப நம்ம கிட்ட கேட்கணும், ஒரு மாலை ஒன்று காணத்து போச்சு, என்ன செய்யற? அப்ப என்ன செய்யற? காணத்துட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க, தவக்கல் வைங்க. உங்களுக்கு எவ்வளவு விசாரிக்கலாமோ அவ்வளவு விசாரிங்க, நடவடிக்கைகள் எடுங்க. விஷயம் முடிஞ்சு. மோப்பநாயை கொண்டு வா, கை ரேகை பார்க்கலாமண்டா பாரு, சந்தேக நபரை விசாரி, செய்யி. அதுக்காக குறிசாத்திரம் பார்க்கலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததை செய்யலாமா? அல்லாஹ் ரசூல் தடுத்ததை செய்யலாமா? செய்ய முடியாது, செய்யக்கூடாது. விளங்கிட்டா? அப்ப இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக நாங்க என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜின் வைத்தியம் புதுசா வந்தது. ஆரம்ப காலத்துல இந்த குறிசாத்திரம் அதான்
இப்ப என்னன்னா ஜின்ன வச்சு வைத்தியம் பண்றது. இப்ப புதுசா ஒருத்தன் கிளம்பி இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்னா கூகுள்ல மெப்புகளை போட்டு நம்மளோட கடைகளை அப்படியே போட்டோவை டவுன்லோட் பண்றான். போட்டோ எடுக்கிறது கூகுள் மெப்புக்கு போய் இமேஜ் அந்த லொகேஷனை கிளிக் பண்ணோன்னே அந்த ரோட் அப்படியே வரும். ரோட்டு வந்து அப்படியே கிளிக் உங்களோட கடை போட்டை பார்க்கலாம். கடை போட்டை பார்த்தா அந்த போட்ல உங்களோட டெலிபோன் நம்பர் இருக்கு, கடை நேம் போட்ல நம்பர் இருக்கு. நம்பருக்கு அடிச்சு நான் ஆச்சு பேசிட்டார். விஷயம் சிம்பிள். இவன் என்ன செய்யறான்னா உங்களோட கடை போர்டுகளை எடுக்கிறான். கூகுள்ல போய் அழகா எடுக்கிறான். எடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்றான். கால் பண்ணி என்ன செய்யறான்னு சொன்னா, நான் புலனறுவையிலிருந்து பேசுறேன். பெரும்பாலும் அவன் சென்ன ஊர்கள் சுங்காவில், சில இடத்துல புலனறுவை, சில இடத்துல ஓட்டமாவடி, சில இடத்துல அக்கரைப்பத்து. ஆனா அவன் தமிழுக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. ஒரு சிங்கள மொழி பேசுற ஒருத்தன் பேசுற தமிழ்ல தான் அவன் பேசுவான். அந்த வாய்ஸ் ரெக்கார்டு நிறைய பேருக்கு இருக்கும். உங்களோட ஊரில் எல்லாம் கோல் வரும். எல்லா ஊருக்கும் இந்த கோல் போய்க்கு நான் அப்பவே என்ன தொலைபேசியில் வைத்தியம் மெலிஞ்ச ஒரு ஆளும் இன்னொரு பொம்புல 3 பேர் என்ன வந்து சந்திச்சாங்க. நான் மலையாள மாந்திரிகம், நான் எந்த சூனியத்தையும் நான் எடுக்கக்கூடியவன். உங்களுக்கு சூனியம் செய்ய சொல்லி என்கிட்ட வந்தாங்க. நான் அதெல்லாம் செய்யல. ஆனா அவங்க போய் ஒரு ஆமதுருக்கிட்ட உங்களுக்கு சூனியம் செஞ்சிருக்கிறாங்க, அழிஞ்சி போறதுக்கு செஞ்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு 24 மணித்தியாலத்துக்குள்ள, இல்லாட்டி ஒரு 48 மணித்தியாலத்துக்குள்ள, இல்லாட்டி ஒரு 3 நாளைக்குள்ள நீங்க வந்தேலண்டா அந்த சூனியத்தை நான் வெட்டி தருவேன், உங்களோட நலவுக்கு அவ சொல்றேன்னு சொல்லுவேன். அழகா அவன் வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ அந்த கோல் வந்தாக்களை என்ன கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோவை எடுத்து கிளிக் பண்ணா அவன் இல்லை, அது ஒரு மௌலவி குர்பாமைசா நடத்திக்கிட்ட மாதிரி ஒரு போட்டோ. ஒரு வாகனத்துல போட்டோ போடுவான். அந்த வாகனம் அவன் இல்லை, ஒரு ஊர் சொல்வான், அது அவன் அந்த ஊர்ல இல்லை. இவைய பயம் அழிஞ்சு போறதுக்கு செஞ்சிருக்கா. நான் இங்க இருந்து செய்வேன், அக்கௌண்ட்டு காசு போடுங்க. சம்மாந்துறையில் ஒரு ஆள் 1 லட்சம் ரூபாய் போட்டுட்டேன். போட்டோ தாயத்து கட்டுற மாதிரி மந்திர வேலை செய்யற மாதிரி போட்டோக்கெல்லாம் இப்படி ஏமாத்திக்கிட்டு ஒரு போன்ல உழைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப மூட நம்பிக்கை இருக்கிறவன் தான் இது காய்ச்சல் பண்ண. நம்ம செலவழிப்போமா? சரியான அகீதாவுல உறுதியா இருக்கிறவர்கிட்டையும் இவர் கோல் பண்ணிப்பான். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அப்படியா, சரி நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க உங்களோட வேலையை பாருங்க, ஒரு சதக்காசி நாங்க தர மாட்டோம், பாரு நீ செஞ்சு கொடுத்துருக்கலாமா வாப்பா. அவன் அப்படி பயம் காட்டுவான். நீங்க அழிஞ்சு போறதுக்கு செஞ்சிருக்கும், 3 நாளைக்குள்ள உங்களுக்கு பெரிய ஆபத்து வரும், அது வரும் இது வரும் ஏமாத்தினா நம்முடையவனுக்கு பயந்தாங்க. சூனியம் என்றா மஞ்சள் நூல்ண்டா தாயத்தை மாத்திட்டு சிக்கும். முன்னடிக்கிற வெள்ளிக்கிழமையில நடுவூட்டுக்க சூனியம் எடுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து 1 லட்சம் ரூபாய் காசு வேண்டி டைல்ஸை உடைச்சி மடு வெட்டி போத்தல் எடுத்து கொடுத்து போட்டு அவன் போயிட்டான். போய் ஒரு 15 நிமிஷம் ஆளு அவங்க போத்தலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 30 வருஷத்துக்கு முன்ன உங்களுக்கு செஞ்ச சூனியம் என்று எடுத்து கொடுத்துட்டான். அந்த போத்தல் எடுத்து பார்த்தீங்க, அது ஒரு மருந்து போத்தல். உற்பத்தியே 2 வருஷத்துக்கு முன்ன, 30 வருஷத்துக்கு முன்ன சூனியம் பெற்ற போத்தல். அந்த மருந்து போத்தல்ல உற்பத்தி டேட் போட்டிக்கு 2 வருஷத்துக்கு முன்ன பிடிச்சு பஸ்ஸில போனவனை பிடிச்சு சாத்தி அனுப்பிவிட்டாங்க. எனக்கு கோல் வந்துச்சு வெளிக்காமையில. இப்படி எல்லாம் ஏமாத்தாது. நான் சொல்றேன், உங்களோட நடுவுட்டுக்கு நானும் வந்து போத்தல் எடுத்துருவேன். எடுக்கல, அது அவர் கொண்டு வந்து எடுக்கிறது. இதெல்லாம் ட்ரிக்ஸ், அதாவது மெஜிக் நிகழ்ச்சிகள். மெஜிக் தான். அப்படி எங்க கொள்ள கைக்குள்ள இருந்து வெறும் நல்லா பேசுவார். நம்முடைய ஆக்களுக்கிட்டே ஒரு மூட நம்பிக்கை வந்துச்சு. அப்படி போய் அப்பெல்லாம் 2004ஆம் ஆண்டெல்லாம் முதல் நான் என்ன செய்வேன், மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு கல்முனையில நடத்தினேன். அந்த இடத்துல ஒரு ஆளை நிப்பாட்டி காட்டு, ஸ்டூல்ல ஒரு பொடியனை ஏத்திட்டு ஒரு பையனை ஏத்திட்டு ஸ்டூல்ல எடுத்து விட்டேன். அவனுக்கே தெரியா எங்க நிக்கிறோம். அந்த இடத்துல நின்றான். புத்தளத்துல ஒரு ஃபிஷ் டேங்க் வெறும் தண்ணி டேங்க்ல யாருல பிடிச்சு போட மீன் ஓடிச்சு. அவர் மேடையில் இருக்கிறார், மற்றதெல்லாம் ஓகே, அந்த மீன் பிடிச்சு போட்டதை கொஞ்சம் சொல்லலாமா? அதை சொல்ல முடியாது, போங்க விளங்கிட்டா. இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் செய்யலாம். உங்களோட வளவுக்க தோண்டி புதையல் எடுக்கிற மாதிரி
எக் பண்ணி காசு குறைச்சிக்கு அவன் புதையலோட போறான். நாம மாற்றி உங்களோட விட்ட புதையல் இருக்கின்றான் பெறுவான். அதை செய்யணும் இதை செய்யணும் அவன் புதையல் எடுத்துருவான். உங்கள்கிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையும் வித்து காசு எடுத்துருவான். அவன் விறக்குலைன்னா எனக்கு ஒரு சதமும் தேவையில்லை. விளங்கிட்டா? நம்மளோட வளவுக்கு புதையல் இருக்கின்ற ஒருத்தம் வந்தா நீங்க ஒரு டிமாண்ட் வைங்க. இன்னும் இருக்கு எவ்வளவு இருக்கும் புதையல்? ஒரு 100 கிலோ தங்கமாலும் இருக்கும். இன்னைக்கு கூடுவளவு உறுதியையும் அப்படியே எழுதித்தாரன். ஒரு 50 கோடி காசை தந்தோட்டு நீ எடு, நான் போறேன். உனக்கு தானே கன்ஃபார்ம் இல்லாட்டி ஒன்றும் இல்லை. நீ எடு, எனக்கு ஒரு 10 கிலோ தங்கம் தான், மற்ற எல்லாம் நீ 90 கிலோவே நீ எடு. ஒரு 10 கிலோ தங்கத்தை தான் போதும். இடம் பார்ப்போம். செய்ய மாட்டானே. நீங்க குங்குமம் வேண்டணும், கஸ்தூரி வேண்டணும். அவன் ஒன்றும் தேவையில்லை ப்ரோ. கஸ்தூரி வேண்டுங்கம்மா. கஸ்தூரிக்கு எங்க வர? அவன் தான் இடம் சொல்வார். ஒரு இடத்த கஸ்தூரி இருக்கு 70,000 ரூபாய் கண்ணன். அந்த 70 இல்ல 65 கமிஷன் வந்துடும். அது கஸ்தூரியே இல்லை. அது கஸ்தூரி இல்லை, டூப்ளிகேட். இவனுக்கெல்லாம் ஆள் இருக்கு. கஸ்தூரி விற்கிற ஆள் இருக்கு, குங்குமம் விற்கிற ஆள் இருக்கு, சொடலை சாம்பல் விற்கிற ஆள் இருக்கு. சொடலை சாம்பல் உடனே வேற சாமான் புதையுது, உள்ளுக்கு இறங்குது. வெட்டுக்கணும் சாம்பல், சொடலை சாம்பல் வேணுமெண்டா. சார் சொடலை சாம்பலுக்கு எங்க வர? கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. இந்த நம்பருக்கு கொண்டு இவனுக்கு வந்து அவனுக்கு 10,000 சும்மா இருந்தவனுக்கு. எவ்வளவு கேச காட்டுறான்கள். இப்படி இந்த ஜின் வைத்தியம் என்ற பேருல எந்த மெடிக்கல் காலேஜில் படிச்சு தெரியா? ஜின்னு தலைக்குள்ள இருக்கிற கட்டி எடுக்குது, கிட்னியில இருக்கிற கல் எடுக்குது. நான் என்னத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் இழுத்து மூடுறேன்? இந்த டாக்டர் மாதிரி இந்தியாவில இருந்து வரணுமா? நீ ஜின் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு போர்டை போடணும்ப்பா. ஜின் ஆபரேஷன் அப்படி ஒன்று போர்டை போடு. இந்த மெடிக்கல் எல்லாம் யூனிவர்சிட்டி எல்லாம் இழுத்து மூடுங்க. என்னத்துக்கு சும்மா கத்தியால வெட்டி ரத்தம் வந்துக்கிட்டு மயக்க மருந்து போட்டுக்கிட்டு சிலருக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆக்கிக்கிட்டு சிலர் கோமாவுல போயிட்டு பிரச்சனையே இல்லப்பா. அழகா போய் அப்படியே இருந்தா சாம்பிராணி வாசத்தோட கட்டி எடுத்தாச்சு. செய்யங்கப்பா. இலங்கைக்கு வெளிநாட்டுல இருந்து ஆள் வரும். நாமெல்லாம் பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம். வளம் இருக்கு. ஸ்ரீலங்காவில் எந்த வைத்தியத்துக்கும் மருந்துக்கும் அந்த நோய்க்கு மருந்து இருக்கின்றல மனுஷன் பெறுவான். எங்க கண்டுபிடிச்சாங்க? ஜின் வைத்தியராம். ஜின் வைத்தியம். ஜின்னை வச்சு வைத்தியம் வகுத்துக்குள்ள இருக்கிற கல் எடுக்கிறான். கடலுக்கு இருக்கிற மீனை பில்லாப்பா வகுத்துக்கு இருக்கிற கல் எடுக்கலாம். சுலைமான் நபி ஜின்னை வச்சு என்ன செஞ்சார்? கடல்ல மூழ்கி முத்தெடுத்தார். கடலை மூழ்கி முத்தெடுத்தார். நெத்தலி மீனாலும் முடியண்டாப்பா. நீ பாப்போம். ஜின்னை வச்சு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. போத்தல் தான் எடுப்பாங்களாம் நம்மளோட வளவுகளை தோண்டி. ஜின்னை வச்சு அதுக்கு ஜின் தேவையில்லையடா, நாம போகல. அப்ப ஜின்னை வச்சு இவங்க இப்படி எல்லாம் வைத்தியம் செய்தாங்களாம் வந்து விட்டு ஏமாத்தி பிராடு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஜின்னை வச்சு இந்த நாட்டுல எவ்வளவு பிரச்சனைக்கு கண்டுபிடிங்கள் தான். நம்மளோட முத்து மாணிக்கம் விளையிற நாடு. ஒண்ணும் தேவையில்லை. ஜின்னை வச்சுக்கிட்டு கல்லெரிக்கிற இடத்த கண்டுபிடிச்சா போதுமே. எடுக்க வேண்டியதானே. வத்ததுன்றதுக்கு ஜின் இருந்தா போதுமே. அதுக்கு ஸ்கேனர். அப்ப ஜின் வைத்தியம் என்ற பேர்ல நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஏமாத்திக்கிட்டு ப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் சேலஞ்ச் பண்றேன் இந்த ஜின் வைத்தியம் செய்தாக்கள்கிட்ட. நான் சேலஞ்ச் பண்றேன். நான் ஒரு நோயாளியை கொண்டு வர குணப்படுத்தி பார்க்கலாம். செய்யலாமா? சும்மா எல்லாம் புராடு வந்துட்டான். சில மத குருக்கள் நின்றுக்கிட்டு கையில அப்படியே தடவி விட்டோன்னா அப்படியே குணமாகிறது. நம்ம முஸ்லிம்களும் போனதாக ஒரு வதந்தி. 30 முஸ்லிம்கள் வந்தாங்கன்னு ஒரு பொம்பளை என்ன செய்தா? கந்தலாயிலிருந்து பேச்சு கொடுத்துட்டா. அவர் 30 போகல, அவள் மட்டும்தான் போனது. எனக்கு இருந்த வருத்தம் எல்லாம் சரியா போச்சேங்க. டெலுஷன் என்ன? தற்காலிகமாக சரியான மாதிரி ஒரு ஃபீலிங். சில நோய்கள் இருக்குது, அது பேனிக் அட்டாக் சொல்றது அல்லது கன்வர்ஷன் டிஸார்டர் சொல்றது. இந்த பேனிக் அட்டாக் எல்லாம் மந்திரத்தால அப்படிங்கிறதால சரியாகுது. ஏன் சரியாகுதுன்னா அது ஏற்கனவே நோயே இல்லை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பேனிக் அட்டாக். அந்த பேனிக் அட்டாக் தான் இந்த நூல் கட்டுறது தாயத்தை கட்டுறதால சரியாகுறது. ஆனா திரும்ப வரும். ஏன்னா அவருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸால தான் பேனிக் அட்டாக் வருது. ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் பேனிக் அட்டாக் வரும். இந்த பேனிக் அட்டாக்ல பேரலைஸ் மாதிரி இருக்கிறது, ஷோல்டர் பெயின் இருக்கிறது, தொடர்ந்து தலைக்கடுப்பு இருக்கிறது, அடிவளத்துக்கு பத்துறது, மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்கிறது. இதெல்லாம் பேனிக் அட்டாக்ல உள்ள சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் இருக்குதுனால் அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்குன்ற அர்த்தம். அதுக்கு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன செய்யணும்?
கவுன்சிலிங் கொடுக்கணும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும். தீர்வு கொடுக்காம இன்றைக்கு பெண் கேட்டிருக்கா டாக்டர் பார்த்து 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 எல்லா ஸ்கேனும் எடுத்தாச்சு, என்ன சிடி ஸ்கேன் எடுத்தாச்சு, இஜி எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சுமா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. டாக்டர் மாற இவங்க உண்மையில்ல. அப்ப சார் என்ன செய்ய? அப்ப டாக்டர் மார் தப்புறதுக்கு என்ன சொல்ல தெரியுமா? உங்களோட மத ரீதியா ஏதாவது இருந்தா செய்யுங்க. அப்ப டாக்டரே சொல்லிட்டார் ஜின். அவனுக்கு வேற வழி இல்ல, தொந்தரவு தாங்க நம்ம தப்பாவுது. இப்ப டாக்டர் ஒன்றும் இல்லை என்றுட்டார். அடுத்தது நீ ஓதி பார்க்கறதுக்குள்ள இவள்கிட்ட வார, இவள்கிட்ட வந்தா இனி இவர் நின்று இவர் தான் ஹீரோ, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அதை செய்யணும் இதை செய்யணும் என்றோன்னு இவங்களுக்கு அந்த நம்பிக்கை என்னண்டா அவர் நூல் போட்டதோட சரி இப்ப கிளியர் என்றுவாங்க. என்ன கிளியர்? தற்காலிக கிளியர். திரும்பவும் பெறும். திரும்ப வந்தோன்னு அவன்கிட்ட ஓடுற தாயத்து போட்டு போட்டு வருத்தம் செடி காசை கொடுத்துருவாங்க. 3 நாளையால திரும்ப வரும். ஏன்டா அவட பிரச்சனை தாயத்து போறதால சரியாகாது. வீட்டுல கனவு மனைவி கடையில பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, குடும்பத்தால பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு பேனிக் அட்டாக் வரும். திரும்ப ஒரு மாசத்துல திரும்ப தலைவலி எடுத்து ஓடுவா, திரும்ப தலைவலிக்குது சார் என்றொன்ன நான் சொன்னல இறைச்சி சாப்பிடப்படாது. நூல் முறிஞ்சிட்டு அம்பா திரும்ப 1 லட்சம் ரூபாய் இறைச்சி சாப்பிட்டு நூல் முறிஞ்சிட்டான். நூல் முறியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக். யாரு தாயத்து தகடுகளை கட்டிக்கிட்டாங்க அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்க. தாயத்து தகடு கட்டினா அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு தாயத்தை கட்டுறான். இந்த தாயத்தை கட்டி இதனால எனக்கு குணமடையுதுங்கிறான், இணை வைக்கிறான். அவன் இதால எனக்கு குணமடையுதுங்கிறான். நினைக்கலாமா? சூரியனை வணங்குறவன் வணங்குற நேரத்துல நாம கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வை தொழுறதும் தடுக்கப்பட்டிருக்கு. நேரத்துக்கு கூட ஜாயின் ஆகாது. சூரியன் உச்சியில நிக்க கூட தொழக்கூடாது. ஏன்னா அவன் சூரியனை வணங்குற நேரம். நாம கிபிலாவை முன்னோக்கி தான் தொழுகிறோம், அல்லாஹ் அக்பர் தான் தொழுகிறோம். ஆனா நேரம் சரியில்லை, கொஞ்சம் விடு, சூரியன் கொஞ்சம் சாயட்டும். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஷிர்க் வைக்க கூடாதுன்னு பாக்குது. நூலை போட்டு தாயத்தை போட்டு இந்த தாயத்தால எனக்கு குணம்டா, எப்படி இது எடுக்கிறது? எப்படி எடுக்கிறது? அப்ப இந்த தாயத்தை போடக்குள்ள என்ன செய்வான் தெரியுமா? நமக்கு எதுக்க ஒரு அழகா இசுமொண்டு எழுதி பேரெல்லாம் எழுதி நம்மளுக்கு எதுக்கு இந்த தாளை சுருட்டி அந்த தாயத்துக்குள்ள வச்சு உருக்கி பூட்டி மேசையில வச்சு போட்டு குனிஞ்சி நூல் எடுத்து போட்டு திரும்ப தூக்குற தாயத்தை அதுக்கு பக்கத்தில் வைக்கிற எம்டி தாயத்து உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு உள்ளுக்கு வச்சிருக்கான். வச்சு போட்டு வச்சுட்டான். மேசையில இருந்து இன்னொரு தாயத்தான் எடுப்பான். எடுத்து நூலை போட்டு கழுத்துல போட சொல்லுவான். நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பார்த்த என்ற கண்ணுக்கு முன்னுக்கு அதுக்குள்ள இசும் வச்ச மறா 3 நாளையில எனக்கு திரும்ப பிரச்சனை வந்துச்சு. அவர் எடுத்து திறந்து பார்க்க சொன்னார். சுப்ஹானல்லாஹ், உள்ளுக்கு இருந்த தகட்டை எடுத்துட்டு போயிட்டு ஜின் நீ வச்சா தான் எடுத்துட்டு போறது. உள்ளுக்கு இருந்த தகட்டை ஜின் தூக்கிட்டான். ஜின் தூக்கலடா, அவன் தூக்கிட்டான். அவனுக்கு வச்ச இசும் வேற, கட்டின தகடு வேற. நான் இந்த பாகிஸ்தான் மௌலான்ற இதெல்லாம் பிழை, இது பிழை, இது ஹராம், இது தப்பு என்று உணர்ந்து திருந்தின டைம்ல ஒரு கிழக்கு மாகாணத்து ஒரு மௌலவி தெய்வலையில் ஒரு பள்ளியில இமாமா இருந்தவர் என்ன கண்டு, நான் பாகிஸ்தான் மௌலானா கிட்ட இருந்து என்ன சந்திக்கிறதுக்கு அவர் அலைய அலைஞ்சி இப்ப என்ன கண்டு பிடிச்சு, சார் நான் உங்களை எவ்வளவு தேடுவேன், எனக்கு சான்ஸே கிடைக்கல, அட்டுழுக்கமையில லைன்ல நின்று வந்தேன், எனக்கு பாக்கியம் கிடைக்கல, எனக்கு ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டு கடும் தலையடி மருந்து எடுக்கலையாண்ட. நீங்க உண்டு, நான் டாக்டர் எல்லாம் போய் பார்த்து தலையை மிஸ்கேன் பண்ணிட்டேன், அவனுகள் ஒன்றும் இல்லைங்க. இது வேற கேஸ். ரைட், மௌலவிக்கு வழங்கப்படுத்தணும். இவனை விட்டா இன்னொரு இடத்த தாயத்து போடுவான்னு தெரியும். நான் என்ன ஒரு அரைக்கூடு நாடாவும் வேண்டியா நூல் போட்டதோட தலையிடி சரி. அப்ப கலட்டுங்க இல்ல இல்ல இருக்கட்டும், இதுதான் பல வருத்தம் லேசு தானே. ஓ கலட்டுங்க இல்ல இருக்கட்டும். அதுக்கு இல்ல, நீங்க ஒரு மௌலவி 4 பேருக்கு நீங்களும் தாயத்தை கட்டணும். நீங்க கலட்டி அதுல என்ன இருக்குன்னு படிச்சு நீங்களும் நூல் கட்டணும். இப்ப தம்பிக்கு ஆசை வந்துட்டு தொழிலே கலட்டிட்டார். கலட்டி அரைக்குட்டை எடுத்து சின்ன உச்சி ஜெயலலிதா தலையிடிச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா
தலையீடு செய். எங்க இருந்து அந்த தலையீடு? எம்ஜிஆர் ஜெயலலிதா உங்களுக்கு தலையீடு இல்லை சானா மௌலவி. நம்பிக்கை அதான் டெலூஷன். சைக்காலஜிக்கல்ல டெலூஷன் சொல்ற இதான் டெலூஷன், மூட நம்பிக்கை. அப்ப இப்படி இந்த மூட நம்பிக்கைகளால இந்த ஜின்பைக்கு ஒரு துவா புகாரி ஷரீஃபில் இடம்பெறுது. என்ன துவா? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பஸ் வஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபா லா யுகாதிர் ஸகமா. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் மனிதர்களின் இரட்சகனே. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பஸ் இந்த நோயை போக்கிவிடு. அந்த ஷாஃபி நீதான் நோயை குணப்படுத்துறவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க உன்னுடைய குணப்படுத்தல் அல்லாமல் வேறு குணப்படுத்தல் எங்கேயும் கிடையாது. நீ தான் குணப்படுத்தணும், நீ தான் குணப்படுத்தணும். அப்ப எப்படி ஜின்னு குணப்படுத்தும்? எப்படி இஸ்ம் தகடு குணப்படுத்தும்? எப்படி ஓதின தண்ணி குணப்படுத்தும்? ஓதின தண்ணியை குடிக்கலாம? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணிக்கு பற்றாக்குறையான பகுதி, இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு தயமம் செஞ்சிட்டு வாழ்ந்த பகுதி. ஒரு நபி தோழர் கோப்பையில தண்ணியை குடிக்கும் போது ஊதினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதாதீங்கன்னாங்க. யா ரசூலல்லாஹ் தூசி கிடக்குது, அந்த தூசியை ஊதி ஓரமாக்கிட்டு குடிக்கிறேன் யா ரசூலல்லாஹ்ன்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தூசியை கீழே கொட்டி விடுங்க, ஊதாதீங்க. குடிக்கிற தண்ணியில ஊதுறத்தை தடுத்த ஒரே ஒரு ஹெல்த்தியான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். கொரோனா வந்தோடனே மூக்குல வாயில சேர்த்து மாஸ்க போட சொல்லுவாங்க. உங்களோட சுவாசத்தால வாயில வாடுற அந்த காத்துல தான் கிருமிகள் தாவுது, சின்ன சின்ன பாக்டீரியாக்கள் வருது அப்படி என்று இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. ரசூலுல்லாஹ் அப்பவே நீ குடிக்கிற தண்ணியில நீயும் ஊதாத, இது ஹஸரத் ஊதின தண்ணியை நீ குடிக்கிறியாப்பா மனுஷனா நீ? அவன் தண்ணி ஓதுவான், 3/4 கிளாஸ் தண்ணியை ஓதி ஓதி முழு கிளாஸ் ஆக்கி விட்டுருவான். அவ்வளவு துப்புனி பறக்கும். அதை ஒன்று குடிக்க சொல்லி முகத்திலையும் கழுவ சொல்லி கை கால எல்லாம் கழுவ சொல்லுவான். அந்த கிருமிய எல்லா இடத்துலையும் பூசிடாம தாரான். பிள்ளைக்கு கொடுத்து பொண்டாட்டிக்கு கொடுத்து அவரும் பூசி அசரத்துற வருத்தம் எல்லாருக்கும் வந்துடும். குடிக்கிற தண்ணியில ஊதக்கூடாதுன்னு சொன்ன மார்க்கத்துல ஓதி குடிக்கலாமா? எங்க இருந்து வந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை சொல்லி தந்தாங்க. அந்த துஆ தான் ஓதணும். அந்த துஆவுடைய அர்த்தம் நமக்கு தெரியணும். அர்த்தம் தெரியாத துஆக்கள் எல்லாம் ஓதக்கூடாது. எரி எரி திரி திரி அடங்க பிரகாச சுவாய் சுப்பம்மா சுலாம் பிரகதம் கசுவர்ணம்பா பிரமாண பிரியாய நமக்கு பேதன பிரியாய நமக்கு ஏக மாத பகவிதா சருத்துருத்துராய் அப்துல்லா நம ஊதுவான். அந்த பேரை வச்சுக்குவான். அவடத்து உங்க பேர் என்ன? அப்துல்லாவா? பிரமாண பிரியாய நமக பேதன பிரியாய நமக ஏக மாதா பகவிதா சருத்துருத்துராய் அப்துல்லா நம பாடம் எங்களுக்கு. அப்ப அர்த்தம் என்னன்னா தெரியா? அப்ப எதுக்கு ஓதுற? அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்ன ஓதி பார்க்குற பழக்கம் எங்க பழக்கம். எங்க குடும்பமே ஓதி பார்ப்பாங்க, மந்திரிப்பாங்க. இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டு திரும்பவும் வாராங்க ஓதி பார்க்கறதுக்கு. ஓதி பார்க்கலாமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன ஓதுவீங்க, ஓதி காட்டி காண்பீங்க அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன ஓதுவீங்கன்னு ஓதி காண்பீங்கன்னு அவர் ஓதி காட்டுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சொன்னாங்க, தாராளமா ஓதலாமே, இதுல இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லை அப்படின்னா. அப்ப ஓதுவது பிரார்த்தனையாக இருக்கணும். இணை வைக்கக்கூடிய வார்த்தை இல்லாமல் இருந்தால் ஓதி பார்ப்பது அனுமதி. அப்படி இல்லாம உனக்கே அர்த்தம் தெரியல, எதுக்கு நீ ஓதுவ? உனக்கே தெரிய அர்த்தம். இந்த கண்ணூர் இந்த கண்ணூர் ஆந்த கண்ணூர் அகண்ட கண்ணூர் எல்லாம் கழிந்து போய் சுவாய் கடப்பாய் பண்ணு. என்னதான் இது? நீ சொன்னா பெய்திருமா? அப்ப இப்படியாக இந்த மந்திரங்கள் ஓதுறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆக்கள் சொல்லி தந்தாங்க. பிஸ்மில்லா 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 அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்ப அர்ஷில் அலீம் ஐயஷ்ஃபிக 7 தரம். பிஸ்மில்லா 3 தரம். அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்ப அர்ஷில் அலீம் ஐயஷ்ஃபிக 7 தரம். இன்னொரு ஆளுக்கு நீங்க நோய்க்கு போனா துஆ ஓதுறது, நோயாளியை பார்க்க போனா இந்த துஆவை ஓதுங்க. நோயாளியை பார்க்க போனா இந்த துஆ ஓதுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அதைத்தான் நம்ம ஓதணும். அது போக வேற என்ன துஆ ஓதுறது? கண் திருஷ்டிக்கு ஓதுற துஆவை சொல்லி தந்தாங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா வ மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா 3 தரம் ஓது. குல் ஹுவல்லாஹு குல் அஊது ரப்பில் ஃபலக் குல் அஊது ரப்பின் நாஸ் 3 தரம் ஓதி. இதான் ரசூலுல்லாஹ் ஓதினாங்க பேர பிள்ளைக்கு. நம்ம ஓதுவோம், அவ்வளவுதான். அது இல்லாம தண்ணியில ஓதி குடிக்கிறது, தேசிக்காயில ஓதுறது, அதுல ஓதுறது, இதுல சாப்பாட்டுல ஓதுறது, ட்ரிங்க்ஸ்ல ஓதுறது, சாப்பாட்டுல ஓதி அவருக்கு வசியம் பண்றது எங்க இருந்து வந்துச்சு? சீனி ஓதி கொடுக்கறது, இதெல்லாம் ஃப்ராடு, ஏமாத்து. அப்ப அப்படி ஒன்று இல்ல.
அப்ப ஜின் வச்சு வைத்தியம், தாயத்து போற வைத்தியம், இந்த ஓதி பார்க்கிற வைத்தியம், இதை வச்சு இவர் உழைக்கிறது, இதுலதான் அவங்க வருமானம். இந்த மக்களை ஏமாத்துவி இந்த மார்க்கத்தை முரணாக செஞ்சு இதுலதான் சம்பாதிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான் அந்த ஹராத்துல இருந்து. இல்லாட்டி நாங்க இருந்த லெவலுக்கு இன்னைக்கு பெரிய லெவல்ல இருப்போம். அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த சின்ன வயசுலயே மௌலானா பட்டம் எடுத்து வெள்ள விரிக்கப்பட்டாக்கள் நாங்க. அதையே தொடர்ந்து இருந்தா கௌரவமா எவ்வளவு மரியாதை தெரியுமா? கால் கை உண்டு ஆளு நம்மள தொட விட மாட்டான், கைய கழி விடுவான், களின தண்ணிய குடிப்பான். எப்படி எல்லாம் ராஜ வாழ்க்கை வாழலாம்? ஹராம் நரக வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. தூக்கி எறிஞ்சு விட்டு வந்திருக்கிறோம். தெரியாம பேசல, அவங்களுக்கு தெரியாம நாங்க செய்யறதெல்லாம் நீங்க சொன்னா செய்ய மாட்டீங்க. நீங்க நாங்க அந்த அளவுக்கு படிச்சாக்கள். இந்த ஜின் வைத்தியம், இந்த அற்புதங்கள் எல்லாம் நாம செஞ்சிருக்கோம். சிலதை உடைக்காம இருக்கிறேன். இன்னும் கைய கட்டி நொடி பொழுதுல அவுட்டு காட்டி போட்டு இன்னும் உடைக்கல. ஏன் தெரியுமா? சேலஞ்ச் செய்த பார்க்கலாம். வெறும் தண்ணி டேங்க்ல, பிஷ் டேங்க்ல ஏர்ல பிடிச்சி மீன் விட்டு காட்டி இருக்கிறேன். 7 மண்டை செய்ய பார்க்கலாம். சத்தியமா சொல்றேன், ஜின் இல்ல. சிலர் எனக்கிட்டே வந்து ஜின் இருக்குதானே அப்படின்னு அவனே நம்ப மாட்டேங்கிறான். ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருந்தேன். பயானுக்கு போய் ஒரு கிராமம் வயலோரம், இஷா பயான் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நடந்துதான் போறோம். பள்ளியிலிருந்து நடந்து போயிட்டு இருக்கோம். கிண்ணியாவில் நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம போன அந்த காலத்துல எல்லாம் பசங்க பின்னால வருவாங்க, பொடிய மாதிரிலாம் வந்து, சார் ஒரு மேஜிக் செய்யுங்க சார், ஒரு அற்புதம் காட்டுங்க சார் ரெண்டு தான் பெறுவான். அதுக்கே ரெடியா 2-3 வச்சிருப்பேன் நான். இப்ப எல்லாம் இல்லை, நான் அதுக்குரிய திங்ஸை வச்சுக்கிறதே இல்லை. அதே நடந்து போகல ஒரு மேஜிக் காட்டி விட்டுருவேன். அப்ப சார் என்னையாலும் செய்யுங்க சார், செய்யுங்க சார். நான் திரும்பி கேட்டேன், அந்த ரோட்டு ஒட்டை அடிப்பாத ஒரு பக்கம் வாய்க்கால், வாய்க்காலுக்கு அங்கால அலரி மரம் பிடிச்சா வளர்ந்து அப்படியே அந்த ரோட்டை மூடி நிழல் கொடுத்த மாதிரி இருக்குது. இருட்டு, இரவு அப்படியே போயிட்டு இருக்கேன். இவன் கேட்டான், அற்புதம் செய்யுங்கண்ணா. நான் கேட்டேன், உனக்கு என்ன பழம் வேணுமென்னு, உனக்கு என்ன பழம் வேணுமென்னு கேட்டேன். மாம்பழம் வேண்டாம். அலறி கொத்த பிடிச்சி மாம்பழம் பிச்சு கொடுத்தேன். வேண்டி பார்த்துட்டு போட்டுட்டு ஓடிட்டான். கூட வந்தவருக்கு நடுக்குது. ஜின் இல்ல. அப்ப எப்படி சார் அவன் கேட்ட பழத்தையே பிச்சு கொடுத்தீங்க? அலறி மரத்துல எப்படி சார் மாம்பழம்? அடே பேசி மாமோட ரூம்ல மாம்பழத்தை தந்தாங்க. மாம்பழத்தை கையில எடுத்துக்கிறக்குள்ள நீ வெண்மைக்கு கேட்ட மாம்பழத்தை டாங்க சுப்பாக்குள்ள போட்டுட்டேன். சரி வெறுங்கை. இப்ப இதை சொல்றது டெலிபதி என்றால், நாம ஒரு பழத்துல பேரை 2-3 வாட்டி நினைச்சிட்டு ஒரு ஆள்கிட்ட ஒரு பழத்துல பேர் சொல்லச்சுன்னா அதுதான் சொல்லுவோம். உங்களுக்கு ஃபெஸ்டுக்கு என்ன பூவோட பேர் தோணுது? மல்லிகைப்பூ, ரைட், மல்லிகைப்பூ. ஒரு பூவோட பேர் சொல்லாம மல்லிகைப்பூமா. இது டெலிபதின்னு சொல்ல. நீங்க ஒரு பாட்டை நினைச்சு போவீங்க, அது போயிட்டு இருக்கும். நீங்க ஒரு ஆளை பத்தி பேச நினைப்பீங்க, அவர் வந்து நிற்பார். ஒரு மீட்டிங்ல நீங்க ஒரு மஷூரா சொல்ல எடுப்பீங்க, அவர் அதை சொல்லுவார். தம்பி பேசினது தான் நானும் நினைச்சேன் நம்ப. இது டெலிபதி. அப்ப இவன்கிட்ட நானு உனக்கு என்ன தேவைன்னு கேட்டிருந்தா என்ன மாதிரியும் சொல்லியிருப்பான். நான் கேட்டது என்ன பழம் வேணும், அதை கவனிக்கல தரும். என்ன பழம் வேணும் என்றோடனே அவன் மாம்பழம் தான் சொன்னான். அப்ப கைய ஓங்குவையில இதுக்குள்ள இருக்கிற பழம் கிளம்பி கையில பிடிச்சுக்கிட்டேன். பழத்தையும் அலறி கொத்தையும் சேர்த்து முறிச்சி உற்றி பிச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்தேன். பார்த்தா மாம்பழம் கீழே போட்டுட்டு ஓடிட்டேன். கடைசி வரைக்கும் நம்ப மாட்டேங்கிறான். ஜின்னு இருக்க சரத்த உங்கள்ட்ட. ஜின்னு இல்லடா, நீங்க என்ன பயந்துட்டீங்க, அவ்வளவு வேற ஒன்றுமே. உங்களுக்கு என்ன பயம் வந்துச்சு. அப்ப நான் மிதிச்சு கடந்து போயிட்டே இருப்பேன். இதுதான் உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இப்படித்தான் இந்த ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாங்க தெரியாம பேசல, தெரிஞ்சுதான் பேசுறோம். காலத்துல அதுல இருந்து வந்துதான் பேசுறோம். தப்பு, ஏமாட்டாத. குர்ஆன் சுன்னாவுக்கு வா, ஹதீஸில் இருக்கிறத செய். அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்ய, மக்களை வழிகேட்டுல கொண்டு போய் கூடாது. இன்னும் சொல்ல போனா சில மனநோய்கள் இருக்குது பாருங்க. அந்த மனநோய்களுக்கு உரிய நேரத்துல மருந்து செஞ்சு குணப்படுத்த முடியும். ஸ்கிசோப்ரனியா, பைபோலர் எஃபெக்டிவ் டிசார்டர், இந்த மனநோய்கள் எல்லாம் மருந்து செஞ்சு குணப்படுத்த முடியும்.
ஆனா மருந்து செய்ய முடியாம மக்கள் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த அசரத்துமாரும் இந்த ஷேகுமார்களும் பாப்பா நாயகங்களும் தான். இவங்க என்ன செய்யறா, தாயத்தை போட்டுக்கிட்டு ஓதி பார்த்துக்கிட்டு நூல் கட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு மருந்து நோயை முத்த விடுறது. ஸ்கிசோப்ரினியா, பைப்போல போன்ற நோய்கள சிம்டம்ஸ் என்னன்னா, காதுல சத்தம் கேட்கும். அதை சொல்றது ஆடிட்டரி ஹலுசினேஷன் சொல்றது. ஒரு ஆள் கதைக்கும் காதுல, ஒரு ஆள் கதைக்கும் நனிக்கும். அடுத்தது விஷுவல் ஹலுசினேஷன், கண்ணுக்கு உருவம் தெரியும். ஒரு ஆள்னா போகும், ஒரு ஒட்டகம் போகும், ஒரு பூனை போகும், ஒரு தலைப்பக்கட்டோட ஒரு ஆள் நிற்கும், ஒரு வெள்ளை உடுப்போட ஒரு ஆள் போகும், பின்னால் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணும். இது விஷுவல் ஹலுசினேஷன். ஆடிட்டரி ஹலுசினேஷன், காதலி சத்தம், அவரோட ஒரு ஆள் கதைக்கும். அடுத்தது டெலூஷன். டெலூஷன் என்றா அவங்களுக்கு கிரௌண்டிஷ் டெலூஷன், தனக்கு ஒரு பெரிய பவர் கிடைச்ச மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி, பெரிய பவர் கிடைச்ச மாதிரி நம்பிக்கை எல்லாம் வரும். இந்த ட்ரக்ஸ் அடிக்டர்களுக்கு அது வரும். ஸ்கிசோப்ரினியா, பைபோலர் மாதிரி நோய்களுக்கு அது வரும். இது என்ன செய்யறேன்னா, ஒரு ஆள் சக்தி வருது, அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு பவர் வருது, எனக்கு அது செய்ய முடியும், இதை செய்ய முடியும். இதே நேரம் இந்த ஸ்கிசோப்ரினியா பேஷண்ட் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருப்பார். அவரை டியூட்டி சரியா செய்வார். என்கிட்ட ஒரு கிளைண்ட் ஒன்று வந்துச்சு. அவர் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், சேம் டைம் அவர் ஸ்கிசோப்ரினியா பேஷண்ட். ஸ்கிசோப்ரினியா, அவர் ஸ்கூல்ல பிரின்சிபல் இருக்கிறார், அவரோட டியூட்டி எல்லாம் பக்காவா கிளீனா செய்யறார். ஆனா அவருக்கு காதுல சத்தம் கேட்குது, ஒரு ஆள் கதைக்குது, ஒரு ஆள் முன்னுக்கு போகுது. அவர் என்ன சொல்றார், நான் ஒத்தத்தையும் காட்டிக்கிறதில்ல, எனக்கிட்ட ஒரு ஜின் பேசுது, ஒரு ஜின் உள்ளுக்கு போகுது வருகுது. அவர் படிச்சவர் தானே, இதான் வருத்தம், இதான் நோய், நீங்க கூகுள் அடிங்க ஸ்கிசோப்ரினியா உளப்பிளவு நோய் என்று அடிங்க, எடுத்து பாருங்க, சிம்டம்ஸ் பாருங்க. அவங்களுக்கு ஒரு தோற்று வரும், தனக்காரோ சூனியம் செஞ்சுட்டாங்கன்ற தோற்று வரும். நீங்க கூகுளுக்கு போய் உளப்பிளவு நோய் அல்லது ஸ்கிசோப்ரினியா என்று அடிங்க. ஸ்கிசோப்ரினியா அடிச்சோன்னு அதுல சிம்டம்ஸ் எல்லாம் அதுல போட்டு இருக்கிறான். கண்டிப்பா அவங்களுக்கு தனக்கு ஒரு ஆள் சூனியம் வச்சுட்டாங்கன்ற நம்பிக்கையும் இருக்கும். அப்ப சூனியம் வச்சுட்டாங்கன்ற நம்பிக்கையோட ஒரு ஆள் முன்னுக்கு நிக்கிது, போகுது, வருது, காதுல ஒரு ஆள் கதைக்குதுண்டா, இதை கொண்டு அசரத்துக்கிட்ட சென்ன. அசரத்துக்கு இந்த சைக்காலஜிக்கல் தெரியுமா, மென்டல் இல்னஸ் தெரியுமா? மென்டல் இல்னஸ் தெரியாது. அவரு கடுஞ்சின்னு வருது, கதைக்குதா, ஓ கதைக்குது, இவர் ஓதுவார், இப்ப கதைக்குதா, ஓ இப்ப இஞ்சால கதைக்குது, இஞ்சால ஓதுவார், இப்ப இஞ்சால கதைக்கு. அவனும் பைத்தியமா, இவனுக்கு பைத்தியமா? அதுக்கு பைத்தியம். இவனை மருந்தெடுக்க விடுறதும் இல்ல, நூல் போறதும், காய் வெட்டுறதும், பே வெட்டுறதும், அது செய்யறதும், இது செய்யறதும், இருந்த காசெல்லாம் அசரத்துக்கு கொண்டு போய் கொட்டி போட்டு அவன் டோட்டலி மென்டல் ஆயிடும். அவனுக்கு இனி வருத்தம் குணமடையாது. இதுக்கு போற டாக்டர்ஸ் கிட்ட போனா டாக்டர்மார் சொல்லுவாங்க, லைஃப் டைம் மருந்து பாவிக்கணும் அப்படியம்மா, விளங்கிட்டாங்க. அதுக்கண்டு டாக்டர்ஸ் மாதிரி இருக்காங்க. நீங்க அனுப்புங்கடப்பா, உங்களுக்கு தெரியாததுக்குள்ள கை ஓட்டாதீங்க. உனக்கு அறிவில்லாத விஷயத்தை நீ செய்யாத. சும்மா எல்லாத்துக்குள்ள கொண்டே போட்டு ஓட்டிக்கிட்டு பைத்தியம் பார்த்துக்கிட்டு நிக்காம. அப்ப இந்த மனநோயாளிகளை கூட இவங்க தாயத்தை போட்டுக்கிட்டு இந்த மூட நம்பிக்கைக்குள்ள வச்சுக்கிட்டு குணமாக்காம வச்சுக்கிட்டு எல்லா அசரத்துமாறு முதல் செல்லணும். இல்ல இதுக்கு நீங்க மருந்து எடுங்க, எனக்கிட்ட கொண்டு வருவாங்க. நான் சொல்லேன், ஜின் இல்ல, இதுக்கு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட போங்கன்னா, உங்களுக்கு தெரியா, உங்களுக்கு பேவரத்தை தெரியா, உங்களுக்கு ஒன்றும் தெரியா, போங்க எங்கட அங்க ஒரு அசரத்திரிக்கார், அவர் செய்யறன்னு சொல்லியிருக்காரா, என்ன செய்யலாம், போய் செய் பார்ப்போம். இயலாது. உரிய நேரத்தில் இதுக்கு டாக்டர்ஸ் மார்கிட்ட சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் மாதிரி இருக்காங்க. அதுக்கண்டு சொல்லி சில ஒவ்வொரு ஏரியாவிலும் ஹாஸ்பிட்டல் அதுக்கண்டு ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட்ல போய் அவங்க கண்டினியூவா மருந்து பாவிக்கணும். ஆரம்பம் ஸ்கிசோப்ரினியா ஸ்டார்ட் ஆவினா ஃபர்ஸ்ட் 3 மாசம் தொடர்ந்து மருந்து எடுத்தா குணமாகும். அந்த 3 அல்லது 6 மந்த் மருந்து எடுத்தாங்கன்னா இதுல குணமாகும். மருந்தை இடையில விட்டுட்டாங்கண்டா திரும்ப 2 வருஷம் தொடர்ந்து மருந்து பாவிக்க வேண்டி வரும். சரியா? அதுக்கு பிறகு குணம் ஆக்கலாம். ஒரு சிலருக்கு லைஃப் டைம் மருந்து பாவிக்கணும். மருந்தை விட்டா பிரச்சனை வரும். மருந்தை விட்டா என்ன, ஒரு ஆள் கதைக்கும், ஒரு ஆள் வரும். விளங்கிட்டா? இப்ப இந்த நோயிட சிம்டம்ஸ் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிழக்கு மாநிலத்தில் ஒரு தாய் தன் 2 பிள்ளைகளை பாத்ரூம்ல கொண்டே அறுத்தான். இரட்டை பிள்ளைகள் 2 பிள்ளைகளை பாத்ரூம்ல கொண்டே வச்சு அறுத்துட்டான். 2ஐயும் அறுத்துட்டான்.
அறுத்து போட்டு அவள் வந்து புருஷன் பேசினா 2 பிள்ளைகளையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டேன். இவளுக்கு மனநோய் என்று குடும்பத்துக்கு எதிரியா. என்ன நடந்தா அதுக்கு இந்த பாரிய மனநோய் இருக்கு, இந்த ஸ்கிசோப்ரினியா இருக்கு. இந்த ஸ்கிசோப்ரினியாக்கு என்ன செய்யண்டா, காதுல ஒரு ஆள் சொல்லும், உண்ட பிள்ளை அறுத்து சொர்க்கத்துக்கு, உண்ட பிள்ளை யாரு அறுப்பாளம், அவளுக்கு அது நல்லதாக தெரியும். நீ மாடியிலிருந்து பாய், மாடியிலிருந்து பாய், விளங்கிட்டாங்க. அதே மாதிரி பவா கிடைச்சதுக்கு பிறகு, குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஒரு சில பெண்களுக்கு ஒரு நோய் வரும். அதை சொல்றது போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் சொல்றோம். இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸும் குழந்தை கிடைச்சு நம்ம ஆக்கள் சொல்றோம் ஜென்னி பிடிச்சிருக்கேன்னு சொல்றோம். அதுக்கும் நம்ம ஆக்கள் போய் தண்ணி ஒதுக்கி தண்ணிக்கிறேன். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஒரு சில பெண்களுக்கு வரும். அந்த வருத்தம் எப்படின்னா பதட்டமாவே இருப்பாங்க, நித்திரை இல்லாம இருக்கும், நம்பிக்கையின்மையாக இருக்கும், எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகம் வரும், நாம மௌத்தா பைத்திருவோம் என்கிற எண்ணம் வரும். இந்த பிள்ளைய சரியா வளர்ப்பனா இது செய்வேனாம்பாங்க. சில நேரம் பிள்ளைய வெறுப்பாங்க, பிள்ளைக்கு டீ கொடுக்க மாட்டாங்க. சில நேரம் இவங்க பிள்ளைய கொல்லுவாங்க. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் என்னை கோல் பண்றார், ஹசரத் பிள்ளை பிறந்த 6 நாள் ஹசரத் வாய்க்குள்ள சீலையை பூட்டி கொலை செஞ்சுட்டாங்க. பிள்ளைக்கு ரத்தம் மூக்கால வந்து புள்ள மௌத்த. அப்ப என்னடாப்பா புள்ள பிறந்த உடனே எனக்கு புள்ள தேவையில்லை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. டாக்டர் ஒன்றும் இல்ல, கிளியர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவட சிம்டம்ஸ் அப்படித்தான் இருந்திருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அவ மறைச்சி வச்சிருக்கா. அவக்கு இருந்தது போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். நிறைய பேர் பிள்ளையை கொலை செய்வாங்க. ஏன்னா அந்த தாட்ஸ் மைண்ட் சொல்லும், நீ கொல்லு கொல்லு கொல்லுன்னு சொல்லும், கொல்லுவாங்க. நீ பாயன்னு சொன்னா பாய்வாங்க. இந்தியாவில் ஒருத்தன் தான் கடவுளோட பேசுற, கடவுள் எனக்கு காட்சி தாரார் அப்படி என்று சொல்லி அவனுக்கு ஹலுசினேஷன், அதை சொல்றது ஹலுசினேஷன். அவனுக்கு ஹலுசினேஷன், அவன் சொல்ல அவனுக்கு கொஞ்சம் சிசியர் உண்டாயிடுச்சு. இந்த சிசியர்மார் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு சொன்னான், நாம கடவுளை சந்திக்க போறோம், நாம போவோம் என்று ஒரு பெரிய ஒரு பூஜை செஞ்சு கடவுள் காட்சி தருவார், நாம் எல்லாரும் பாயணும், நம்மள சொர்க்கத்துக்கு கொண்டு போறோம்டா. இந்த சிசியம்மாருக்கு இவர் சொல்றது அப்படியே நம்பி அவனுங்களுக்கு டெலிவிஷன். இவர் சொல்றது அவனுக்கு மனநோய் இல்லை, இவருக்குத்தான் ஸ்கிசோப்ரினியா, அவனுக்கு டெலிவிஷன். இவர் சொல்றது அப்படியே நம்பி இவர் சாமி, இவருக்கு கடவுள் காட்சி தருதுன்றோன்ன எத்தனையோ மாடிக்கு மேல ஏறி நின்று இவர் கடவுள் காட்சி தந்த உடனே நான் குதிப்பேன், நீங்க பின்னால குதிச்சா சரி, எல்லாரும் காத்துக்கு நின்றான். இவருக்கு காட்சி தந்துச்சு, குதிச்சா பின்னுக்கு இருந்து இந்த 6 முட்டாள்களும் குதிச்சு 7 பேரும் முடிச்சு. இப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்ப இந்த ஹலுசினேஷன் உள்ளவங்களும் சில நேரம் மந்திரவாதி ஆகிறாங்க. அவருக்கு ஹலுசினேஷன். ஒரு ஆளுக்கு ஜின் வருதாம், அத்தரை கொடுத்தா அவருக்கு ஜின் வருதாம், அவர் வைத்தியம் செய்யறாராம்டா, ஒருவேளை அவனுக்கு மனநோயா இருக்கும், அவனுக்கு உண்மையா காட்சி தெரியுதுண்டா, சம்திங் ராங், அவருக்கு பிரச்சனை ஒன்று இருக்கு. விளங்கிட்டா? அப்ப இப்படியான இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் களை எடுத்த மார்க்கம், அவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கத்துல நாங்க இருந்துகிட்டே இருக்கோம். சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ள மூட நம்பிக்கை. இஸ்லாம் சொல்லியிருக்கும், ஒரு ஆள் மௌத்தானா இத்தாயிருக்கணும், கணவன் மௌத்தானா 4 மாசம் 10 நாள் இத்தாயிருக்கணும். எப்ப இத்தாயிருக்கிற? மௌத்தானா அண்டையில இருந்து இத்தாயிருக்கணும். மௌத்தானா அவை இனி இத்தாதானே. நாளைக்கு தண்ணி வைக்கிற, தண்ணியை ஏன் வைக்கிறோம்னா இந்த ஆவி 40 நாள் அங்க சுத்துமா. இது அசரத்துமார் உழைக்கிறதுக்கு போட்ட ஐடியா. மையத்தூட்டுல தொடர்ந்து 40 நாள் குருவான் ஓதி அந்த ஆவிய சந்தோஷமா அனுப்பணுமா. அசரத்து சொன்னா நம்புறானே. அந்த குளிப்பாட்டின இடத்த வெள்ளச்சீல வளைச்சு கட்டி வைங்க, ஒரு கோப்பைக்க தண்ணி வைங்க, அந்த ஆவிக்கு தாகம் பெறக்குள்ள தண்ணி குடிக்க வரும். நாம 40 நாள் குருவான் ஓதி அவரை நாம கபருக்கு அனுப்பி வைக்கணும் அப்படி என்று சொல்லி இவர் 40 நாளும் பெறுவார். 40 நாள் வந்தா ஒரு நாளைக்கு 1000 ரூபாவாலும் கொடுக்காம விடுவோமா? 40,000 ரூபாய் ஆஜியாருக்கு பள்ளி சம்பளத்தை விட இந்த சம்பளம் தான் சும்மா கில்லியா இருக்கு. காலடி இருக்கு, அது தண்ணி குறைஞ்சிருக்கும். அரை கோப்ப தண்ணிய குடிச்சிருக்கே. அட வீணா போனவனே, பூனோட காலடி இருக்கிறத பார்க்க மாட்டேலடா வாப்பா நீங்க. பூனை குடிச்சிருக்கிறாம்பி, பூனை குடிச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் மூமினூன் 100வது வசனத்துல சொல்றான், பைனஹுமா பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன். மரணித்து போனவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் நீங்க சந்திக்காத ஒரு திரையுலகத்துல வாழ்றாங்க. அல்லாஹ் அப்படி என்ன அவ்வளவு லேசா அத்துக்கிட்டு குளிப்பாட்டு நடத்த வாரத்துக்கு
உயிரை எடுத்தா பெய்திரும். அது அல்லாஹ் தஆலா 7 மூமினாக இருந்தால் 7 வானம் தாண்டி போய் அல்லாஹ் தஆலா ஆலமுல் பர்ஸஹ்ல அவருக்கென்று சித்தப்படுத்தின உடம்புக்கு அந்த உயிரை கொடுத்துருவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சூரத்துல் மூமினூன் 100வது வசனம் சொல்லுது. இந்த ஹஸரத் தினமும் அந்த இடத்துல குர்ஆன் ஓதிக்கிட்டீங்க. அப்ப 40 நாள் 3 நாள் 7 நாள் என்று ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஹஸரத் வச்சு போட்டு அவன் சம்பாதிச்சுட்டீங்க. இதா ஈடுபாட்டுறதுக்கு 3 நாளையால இல்லாட்டி 7 நாளையால ஒரு பொம்பளை வருவான். அவ வெள்ள உடுப்பாட்டுவா. எந்த ஊர் கலாச்சாரம் இது? வெள்ள உடுப்பாட்டுறது இந்துக்கள் கலாச்சாரம். இந்துக்கள் தான் புருஷன் செத்தா காப்ப உடைக்கிற, தாலிய அறுக்கிற, நகைய கலட்டுற, வெள்ள உடுப்பு போற அவளை விதவை என்று ஒதுக்குற. வாளா வெட்டி என்று அவளுக்கு பேரு. வாளா வெட்டி அவளுக்கு பேரு. அவ இனி கல்யாணம் முடிக்கிறல்ல, அவ அப்படி ஏறிக்கா வெள்ளதான் உடுக்கிற, கலர் உடுக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? 4 மாசம் 10 நாள் அலங்காரமா உடுக்கக்கூடாது. இருக்கிற கலர்ல உடுத்துக்கு போ. சிம்பிளா கலர் உடுப்ப உடுக்கலாம். அலங்காரம் உடுக்கக்கூடாது, நகை போடக்கூடாது, மனம் பூசக்கூடாது, இன்னொரு திருமண பேச்சுவார்த்தை வரக்கூடாது. 4 மாசம் 10 நாளை குறவு. அதுக்கு இடையில அஜ்னபி மஹரமி பண்றது. பழமையா ஒரு பெண் எந்த அஜ்னபிகளை எல்லாம் சந்தித்து பேசக்கூடாது, தனியா இருக்கக்கூடாது, அதை கண்டினியூவா பேசுவா. நம்ம ஆட்களுக்கு இத்தா இருக்கிற கடமை வந்தா தான் முஸ்லீமா மாறுறேன். இத்தாவில் இருக்கக்கூடாது, அந்நிய ஆம்பளையே பாக்குறதில்ல. மற்ற நேரம் எல்லாம் என்ன சோமானிக்கையிலாது நாடியை தொட்டு பாக்குறான். விளங்கிட்டா? இதுக்குள்ள நம்மடாக்கள மூட நம்பிக்கை எப்படி என்றா, சின்ன பிள்ளைகள் ஆம்பளைகள் அதையும் பார்க்கப்படா. எங்க இருக்குது? பாலிகான பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளை தான் பார்க்கப்படாது. அதான் குழந்தை பிள்ளைய தூக்கி வச்சிருக்கலாமே. எந்த அளவுக்குண்டா, ஒரு பிள்ளை வகுத்துக்காரி வந்தா உள்ள விட மாட்டாங்க. போங்க பட்டை போங்க. ஏன் வகுத்துக்கு இருக்கிற ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன இஸ்லாம்டா வாப்பா, என்ன இஸ்லாம் இப்படி இருந்தா வழங்கும் நல்லா. இன்னும் சில ஊர்ல அந்த இத்தா இருக்கிற பொம்பளைய பூனையும் பார்க்க விட மாட்டாங்க. பூனையும் போகப்படாதான். ஆண் பூனை என்ன இதை கேள்விப்பட்டா இஸ்லாத்துக்கு வருவானா? மற்றவன் இஸ்லாத்துக்கு வருவானா? வெள்ள உடுப்பாட்டுற எங்க இருக்குது? அலங்காரம் இல்லாத வீட்டுல இருக்கிற வளமையான சாட்டி சோரி சாத போடுவேன். வேலைக்கு போகலாம், வேற வழி இல்லை. இதா இருந்தவளுக்கு ஒரு உதவியும் இல்லை, அவளுதான் சம்பாதிக்கணும். என்ன செய்யற? அவள் பேச வர போடுவாள், வேலைக்கு போவாள். அவளுக்கு வருத்தம், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அவள் என்ன போவாள். நிர்பந்தம். ஒரு ஆம்புல அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், காயத்துக்கு தையல் போடணும், பிரசவம் பார்க்கணும், வேற என்ன செய்வாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாம் கொடுமைப்படுத்தல. வேலைக்கு போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து எடுக்க போகலாம், சின்ன பிள்ளைகளையும் பார்க்கலாம், அவ வளமையா இருக்கிற மாதிரி இருக்கலாம், சமைக்கலாம், சாப்பிடலாம். இது சத்தமே வெளியில வரப்படாதாம். அவக்கு ஏதாவது தேவைண்டா சிரட்டையை தட்டுவா. என்னம்மா கேட்பாங்க, சொல்லப்படா. தண்ணின்னு சொல்லப்படாதாம். என்ற குரல் கேட்டு மங்கள் ஆம்பளை நிற்பா. அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல 32வது வசனத்துல சொல்றான், வலா தஹ்தஅன பில் கவுல், அஜ்னபியானவர்களிடம் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மர்த், எவன் மனசுக்குள்ள காமம் எனும் நோய் இருக்கிறதோ அவன் சுவைப்பான். வகுல்ன கௌல மஅரூஃபா, தேவையான பேச்சை தெளிவாக பேசிவிடுங்கள் என்கிறான். தேவைப்பட்ட பேசுங்கிறான் அல்லாஹ். தேவைப்பட்ட பேசு, ஆனா குலைந்து குலைந்து பேசாத. குலைந்து குலைந்து பேசுறான்டா என்ன? தேவையில்லாத பேச்சு. எப்படி சோமரிக்கலாம், நீங்க யாரு, இதெல்லாம் பேசக்கூடாது. குலைந்து குலைந்து பேச வேண்டாம். வகுல்ன கௌல மஅரூஃபா, கௌலன் மஅரூஃபா, பேச வேண்டியதை தெளிவாக பேசு. இது 33வது அத்தியாயத்தில் 32வது வசனம். அப்ப இந்த சடங்குகளை எல்லாம் மூட நம்பிக்கையாகி இத்தா முடிஞ்சு வெளியாகிறதுக்கு ஒரு தொழுகை வச்சிருக்காங்க. இந்த இத்தா முடியுதாம் அப்படின்னா அது ஒரு பொம்பளை வந்து அவட உடுப்பு மாத்தி அவக்கு 2 ரக்காத் தொழுவிச்சு அவ இத்தா விட்டு வெளியில வார, அதுக்கு உரட்டி சுடுற, அது பெரிய ஒரு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? 4 மாசம் 10 நாள் போனா அத்தரை இனி பூசி கலர் நல்ல அலங்காரமான உடுப்பை உடுக்கலாம், கல்யாணம் பண்ணலாம், விஷயம் முடிஞ்சு. மற்றும்படி இத்தான் முடிஞ்சாலும் அஜ்னபியான ஆம்பளைகளோட கதைக்கிறல்ல, எப்படாண்டு காத்துக்கிட்டு மச்சானோட போய் கதைக்கிறல்ல, அது எப்பயும் கதைக்கப்படாது. இத்தாவுலையும் தான், முன்னையும் தான், பின்னையும் தான். அப்ப நம்மளோட ஆட்கள் சும்மா தேவையில்லாத மூட நம்பிக்கைகள் எல்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அறிவுபூர்வமான
அழகான தெளிவான கொள்கையை நமக்கு தந்திருக்குது. நாம அந்நிய கலாச்சாரங்களை கடன் வேண்டிட்டு இருக்கோம், அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் பிச்சை வேண்டிட்டு இருக்கோம். நமக்கென்று ஒரு கொள்கை இருக்குது. சூரத்துல் மாயிதாவுல 51வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, யூத கிறிஸ்தவர்களை உங்களுக்கு வழிகாட்டிகளாக எடுக்காதீங்க. உங்களை எதிர்ப்பதில் அவர்கள் ஆளுக்கால் துணை நின்று கொள்வார்கள். அவர்களை நீங்கள் வழிகாட்டிகளாக எடுத்தால் நீங்களும் அவர்களை சார்ந்தவர்கள். நிச்சயமாக அநியாயக்கார கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டுவதில்லை. இது 5வது அத்தியாயத்தின் 51வது வசனம். அப்ப நாங்க நமக்கென்று ஒரு வழிகாட்டி இருக்கக்குள்ள நமக்கு எதுக்கு அடுத்தவன் கலாச்சாரம், அடுத்தவன் கொள்கை, அதை விமர்சிக்கல, அது அவங்களுக்கு. உனக்கு என்னத்துக்கு அது? நீ எதுக்கு வெள்ள கொடுக்குற? நீங்க என்னத்துக்கு திரௌண்ட் ஓடிக்கிறீங்க? நீங்க என்னத்துக்கு பட்டாசு கொளுத்துறீங்க? எந்த இஸ்லாத்துக்குள்ள இது இருக்குது? அப்ப அந்நிய கலாச்சாரங்களை உள்ள கொண்டு வராதீங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் பின்பற்றத்துக்கு தகுதியான விஷயங்களும் நேர்மையான விஷயங்களும் ஆரோக்கியமான விஷயங்களும் நமக்குள்ள இருக்கும்போது நாம எதுக்கு அங்க போய் பிச்சை எடுக்கணும்? நம்மகிட்ட இருக்கிறதே அடுத்தவன் கலவு பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹத்னா செய்யறத அந்நியன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது உடம்புக்கு ஆரோக்கியம். அங்க ஹத்னா செஞ்சுட்டு இருக்கிறான். எல்லா வெள்ளக்காரனும் இன்னைக்கு ஹத்னா செஞ்சுட்டு இருக்கிறான். அப்ப நாம நம்முடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவோம். அடுத்தவர் கலாச்சாரம் தேவையில்லை. இந்த மூட நம்பிக்கையை களையெடுப்போம். இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கத்தை, அழகான ஒரு வாழ்க்கை நிறையை நமக்கு தந்திருக்கும் போது அறிவுக்கு அப்பாற்பட்ட அவநம்பிக்கையான விடயங்களை எல்லாம், விஞ்ஞானத்துக்கு முரணானதை எல்லாம் பின்பற்றிக்கிட்டு நம்முடைய ஈமானையும் இழந்து, சொத்து சுகத்தையும் இழந்து, மறுமையை இழந்து விடக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீண்ட ஆழமான சில உதாரணங்கள் அனுபவத்தோடு இவைகளை நமக்கு எங்கள் எடுத்து முன்வைத்தார்கள். எங்களது வாழ்நாளில் உரிய முறையில் அல்லாஹுவை முழுமையாக நம்பி அவன் மீது முழுமையாக தவக்குள் வைத்து எல்லா விஷயங்களும் அல்லாஹ்விடத்தை பிரார்த்தித்து அல்லாஹ்விடத்தை கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவர்களும் ஆக்கருவான். எங்களுடைய அழைப்பை எடுத்து ஏற்று இந்த இடத்துக்கு வந்து அவர்களுடைய இந்த உரையை நிகழ்த்தியதற்காக எங்களுடைய மஸ்ஜித் தக்வா நிர்வாக சபை தவா குழு சார்பாக அவர்களுக்கு நாங்கள் நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த மாதிரி எங்களுடைய இந்த மாதாந்த ஒன்றுபடலிலே பூரணமாக நாங்கள் முழுமையாக கலந்து நல்ல பயன்களை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. இன்ஷா அல்லாஹ். சரியாக 8:40 இக்காமத் சொல்லப்படும். உள்ளவர்கள் முன்னால் வந்து சுன்னத் தொழுது விட்டு அமர்ந்து கொள்ளுமாறு இன்ஷா அல்லாஹ். 3 நிமிஷம் தான் நினைக்குது. உது இல்லாத உள்ள எடுத்துக்கொண்டு வாங்க. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக்.